சிறப்பாக இந்த அமர்விலே அகத்தியர் வலியுறுத்தும் உடல் நலம் மற்றும் மனவளம் குறித்து பேசிய நமது ஆத்ம ஞானாலய தலைவர் முனைவர் போ சுதன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய கைத்தட்டலோடு அவருக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த அமர்வு 3ஆம் அமர்வு. இந்த அமர்விலே இருவர் பேச இருக்கிறார்கள். முதலாவதாக தெய்வத்தமிழ் அறக்கட்டளையின் செயலர் திரு மா. கருப்புசாமி ஐயா அவர்களை இந்த கருத்தரங்கத்திற்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். தற்போது அவருக்கு சிறப்பு செய்ய தமிழ் பேராயத்தின் தலைவர் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். உங்களின் நல்ல கைத்தட்டலோடு ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக அகத்திய கிருபா அமைப்பின் தலைவர் டாக்டர் அகத்திய ஸ்ரீ அன்புச்செழியன் சாமி அவர்களுக்கு தமிழ் பேராயத்தின் தலைவர் சால்வை வழங்க தமிழ்துறை உதவி பேராசிரியர் ஜெயந்தி அவர்கள் தற்போது கேடயம் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். ஐயா வாங்க. சிறப்பு செய்த அனைவருக்கும் நன்றி. முதலில் திரு மா. கருப்புசாமி ஐயா அவர்களை தமிழ் இலக்கியத்தில் அகத்தியர் என்னும் தலைப்பில் உரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். காலம் கருதி 20 நிமிட காலத்தில் தம் உரையை வழங்கினால் மிக சிறப்பாக இருக்கும் என்ற ஒரு வேண்டுகோளோடு ஐயா அவர்களை அழைக்கிறேன். நன்றி. அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனம், தமிழ் பேராயம் மற்றும் பாரதிய மொழிகள் குழுமம், கல்வி அமைச்சகம், இந்திய அரசு, புதுதில்லி இணைந்து நடத்தும் தேசிய கருத்தரங்கிற்கு, அதுவும் நம்முடைய அகத்திய மாமுனிவர் பற்றிய கருத்தரங்கத்திற்கு பேச அழைத்த நம்முடைய தமிழ் பேராயத்திற்கும் அதன் தலைவர் ஐயா பேசும்போது சொன்னார் சொந்தக்காரங்கன்னார். நான் ஜெகத் இவங்களாம் நிச்சயமாக நம்ம ஜெயகணேஷ் ஐயெல்லாம் சொந்தக்காரங்க தான். ஏன்னா நாங்கள் அடிக்கடி பார்த்துக்கிறது உண்டு, சண்டை கூட போட்டது உண்டு. நல்ல விஷயத்திற்காக இந்த நம்முடைய ஐயா கருநாகராஜன் ஐயா, முனைவர் கருநாகராஜன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நம்முடைய தமிழ் பேராய நிர்வாகிகள், மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு தமிழ் இலக்கியத்தில் அகத்திய மாமுனிவர் என்ற தலைப்பிலே எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். வழக்கமாக நம்ம தமிழ் மக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க சினிமாவில் ஊறி திளைச்சவர்கள். சினிமா இல்லைன்னா நம்ம இதில் வாழ்க்கை இல்லை. இப்போ நீங்கள் யார்கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா ஔவையார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஞாபகம் வர்றது உடனே நம்முடைய அம்மையார் KP சுந்தராம்பாள் தான் ஞாபகத்து வருவாங்க. அதே போல் அகத்திய மாமுனிவர், அகத்தியரை பற்றி கேட்டிங்கன்னா நம்முடைய பாடகர் சீர்காழி கோவிந்தராஜன் ஐயாவை தான். ஏன்னா அவங்க அந்தளவுக்கு அழகாக முத்திரை பதிச்சு வச்சுட்டாங்க. இது பரவாயில்ல, சினிமாவுக்கு சினிமாவில் இருக்கக்கூடிய பலருக்கு ஒரு பரந்துபட்ட அறிவு இருக்காது. ஆனால் இங்கே நம்முடைய தமிழ் இலக்கியங்களில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஔவையார்ன்றது ஒருத்தரா பல பேரா? ஔவையார் ஒருத்தர்ன்ற மாதிரி தான் நமக்கு எல்லாமே. ஆனால் உண்மையை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தோமானால் கிட்டத்தட்ட கொஞ்சம் சுருக்கி பார்த்தோன்னா குறைந்தபட்சம் 3 வேறு காலத்தைச் சேர்ந்த ஔவையார்கள் கிடைப்பார்கள். அதாவது முதல் ஔவையார் பாடியது பார்த்திங்கன்னா நம்முடைய சங்க நூல்கள், அகநானூறு, புறநானூறு, நற்றிணை, குறுந்தொகை, அதில் வரக்கூடிய ஔவையார் ஒருவர். இரண்டாவது ஔவையார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி 8ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஞானக்குரல் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். விநாயகர் அகவல், நான்மணி கோவை, நான்மணி மாலை,
அருந்தமிழ் மாலை, தரிசன பத்து போன்றவை இரண்டாவது ஔவையார் சொல்லலாம். மூன்றாவது ஔவையார் இவர் 12ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பட்டவர். அதாவது ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், மூதுரை, நல்வழி, பந்தன் நந்தாதி, அசதிக்கோவை, கல்வி ஒழுக்கம் இவையெல்லாம். இது இங்கே நம்முடைய ஔவையாரை பற்றி. சரி, அகத்திய மாமுனிவரை பற்றி இதில் பட்டியலிட்டோம்னா சரி எத்தனை அகத்தியர் இருப்பாங்க அப்படின்னு பட்டியல் போட்டோன்னு வச்சுங்களேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அது பலவிதமாக வந்து நான் ஒரு சின்ன ஒரு லிஸ்ட்டு மட்டும் நம்ம கொடுக்குறேன், கொஞ்சம் கவனித்து பார்த்தா அவங்களுக்கு தெரியும். திரிபுராதிகள் காலத்தில் இருந்த பொதியமலை அகத்தியர் அல்லது குற்றால முனி அல்லது குருமுனி, இது ஒருத்தர். ரெண்டாவது பக்ருளி ஆற்று தலைப்பாய்ச்சல் முத்தூர் அகத்தியர்னு ஒரு ரெண்டாவது. மூன்றாவது பாருங்கள் சூரபன்மன் காலத்தில் இருந்த வாதாபி அகத்தியர். நாலாவது பரசுராமர் காலத்தில் இருந்த குடகுமலை அகத்தியர் அல்லது குடமுனி. ராமாயண காலத்தில் இருந்த தசரதராமருக்கு உதவியாக இருந்த பஞ்சவடி அகத்தியர். மகாபாரத காலத்தில் இருந்த லோபாமுத்திரையை மணந்த துவாராபதி அகத்தியர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பௌத்த மதத்தைச் சேர்ந்த ஒரு அகத்தியர். சித்தர் குழுவைச் சேர்ந்த சித்த அகத்தியர். வைத்திய முறையில் கைதேர்ந்த அகத்தியவேல். காம்போதி நாட்டு யசோதையை மணந்த அகத்தியர். இப்படி சொல்லிக்கிட்டே போனால் நீங்கள் பல அகத்தியர்களை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் நாம் தெரிந்து கொள்ளலாம். இதில் பார்த்திங்கன்னா இது இல்லை, குடகு மலையில் இருந்தார். சுருக்கமாக அவரை குடமுனி என்று அழைப்பார்கள். குடகு என்பது குட என்று சுருங்கியது. உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நம்ம ஆட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை பில்டப் பண்ணி அவர் குடத்தில் பிறந்தவர் என்று கதை கட்டி விட்டார்கள். இன்னொரு முனிவர் பேர் வந்து குருமுனி. அவர் அதாவது குரு ஆலம் குற்றாலம் என ஆயிற்று. குற்றாலத்தில் வாழ்ந்ததால் இவரை சுருக்கமாக என்ன சொன்னாங்க, குருமுனின்னு சொன்னாங்க. இந்த குற்றாலமுனி என்ன பண்ணாங்க, நம்ம ஆட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை குருமுனியாக்கி பின்னால் கட்டை விரல் அளவு உரியவர் என்று கதை கட்டி விட்டார். பாவம், இவரிடம் மாட்டிக்கொண்டு அகத்தியர் கட்டை விரல் ஆள் ஆக்கப்பட்டார். இதை விட மிக கொடுமையான ஒன்று பார்த்திங்கன்னா, அகத்தியரின் மனைவி, அதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மகாபாரத காலத்தில் இருந்த லோபாமுத்திரையை மணந்த துவாராபதி அகத்தியர். அவருக்கு மனைவி தான் இந்த லோபாமுத்திரை. ஆனால் அகத்தியர்னு படம் எடுக்கிறவங்களது மற்றவங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா அந்த லோபாமுத்திரை யார் அகத்தியர்னாலும் லோபாமுத்திரை அவருக்கு மனைவின்னு அங்கே அது அறியாமையில் வந்த ஒன்று. இந்த கொடுமைகளுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு பார்த்து இதுக்கு அழகாக நம்மளுடைய துடிசை கிழார் விரிவாக ஆராய்ச்சி செய்து ஒரு நூலை செய்தார். அதுக்கு அகத்தியர் என்று அந்த நூலிற்கு பெயர். இந்த மாறுபாடுகளுக்கெல்லாம் காரணம் என்னவென்று பார்த்தால் சரியான புரிதல் இல்லாமை. இப்போ நீங்கள் அகத்தியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒட்டுச்சொல். அகம், அத்து, தீ, அன். நீங்கள் பிரித்து எழுதுகன்னு சொன்னால் அப்படி எழுதலாம் அகத்தியன்றது. அகம், அத்து, தீ, அன். அகம் என்னும் சொல் வந்து அத்து என்னும் சாரியோடு புணர்ந்து, தீ என்பது குறுகி நின்று, அன் எனும் விகுதி ஏற்று அகத்தியன் ஆயிற்று எனலாம். அதாவது நீங்கள் சுருக்கமாக சொல்லணுன்னா அகத்தியன் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன பார்த்தீங்கன்னா உள்ளொளி உடையவன் என்று பொருள். திருமூலர் திருமந்திரத்தில் அழகாக சொல்கிறார். இதில் நடுவு நில்லாது இவ்வுலகம் சரிந்து கெடுகின்றது எம்பெருமான் என்ன. அதாவது நம்முடைய அகத்தியர் கேட்குறாரு சிவபெருமான்கிட்ட, நடுவு நில்லாது இவ்வுலகம் சரிந்து கெடுகின்றது எம்பெருமான் என்ன. சிவபெருமான் ஈசன் என்ன சொல்கிறாருன்னா, ஈசன் நடுவுல அங்கி அகத்திய, நடுவுல அகத்தி நீ அங்கிய நீ போய் முடுகிய வையத்து முன்னில் என்றானே. அப்போ நீ இதில் இந்த நீங்கள் இப்போ அகத்தியை வளர்த்தவர்கள் அகத்தியர் எனப்பட்டனர். இதை இன்னும் விரிவாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த யோகிகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே அடுப்பு போன்ற பகுதி இருக்கும், அதில் நமக்கு எல்லாருக்கும் உண்டது தான். அதை அவர்கள் வளர்த்தவர்கள் நாம் வளர்க்காமல் இருக்கவங்க, அவ்வளோதான் வித்தியாசம். இந்த குண்டலினி ஆற்றலை தூண்டி விடுவார்கள். இந்த குண்டலினி ஆற்றல் என்ன ஆகும்னா அந்த சக்தி உந்தப்பட்டு இந்த ஆன்மாவானது உயிரானது 36 தத்துவங்கள் கட்டிலிருந்து விடுபட்டு அப்படியே என்ன ஆகும்னா சுழிமண் நாடுவாக ஒளியாக மேலே ஏறும். இந்த அகத்தியை வளர்த்தவர்கள் அகத்தியை வளர்த்தல் அகத்தியர். அப்போ ஒரு காலத்தில் ஒவ்வொரு காலத்திலையும் பல அகத்தியர்கள் இருந்திருப்பார்கள். இதை குறிக்கிறதுக்கு தான் பூணூல் அணியும் வழக்கமும் வந்தது. பூணூல் அடிக்கிறவங்க பார்த்திங்கன்னா அது அந்த காலத்தில் சொல்கிறது. அந்த காலத்தில் இந்த பூணூல் அணிந்தனா நான் இந்த அகத்தியை வளர்த்தவன் என்று காட்டுவதற்காக அவர்கள் இந்த பூணூலை அணிந்து கொண்டனர். அதே போல் பாருங்கள், அகத்தியர் என்ற சொல்லை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். பார்த்திங்கன்னா உயிரும் மெய்யும் தமிழ் மொழிக்கு ஆதாரமாக இருப்பது போல இவருடைய பெயரும் அகர முதல் நகர இருவாய் ஆள ஆரம்பித்து இன்னில் முடியுது. இது ஒரு அழகாக மேலும் ஒரு சிறப்பு என்று நம்முடைய அகத்தியர் பெயருக்கு சொல்லலாம்.
நாம் சிந்தித்து கொண்டிருப்பது இப்பொழுது தமிழ் இலக்கியமும் அகத்திய மாமுனிவரும். அகத்தியர் தமிழ் இலக்கணத்தை செய்து தமிழை விரித்துரைத்தவர். அதனால் அவருக்கு பல சிறப்புகள் இருந்தாலும் அதனால் அவர் இந்த இலக்கணத்தை வகுத்தால் அவர் திருமுனி எனப்பட்டார். இவர் எங்கேருந்து கற்றுக்கிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சிவபெருமான் தமிழ் இலக்கணத்தை இறைவன உபதேசம் பெற்று பின் பயின்று தம் பெயராலேயே அவருக்கு அகத்தியம் என்ற இலக்கணத்தையும் செய்தார். இது அழகாக நம்முடைய கம்பநாடர் கம்பர் சொல்கிறார், என்று முல தென்தமிழ் இயம்பி இசை கொண்டான் என்றும் தழற் புரை சுடற்கடவுள் தந்த தமிழ் தந்தான் என்றும் நம்முடைய அகத்திய மாமுனியை பற்றி பாடியிருக்கார். அதே போல் நம்ம சேனாவரையர் ஆதியில் தமிழ்நூல் அகத்தியர்க்கு உணர்த்திய மாதுருபாகனை வழுத்துதும் போதம் மெய்ஞானம் நலம் பெறல் பொருட்டே என்று நம்முடைய சிவஞான முனிவரும் அழகாக சிவஞான காஞ்சி புராணத்தில் பார்த்திங்கன்னா, வடமொழியை பாணினிக்கு வகுத்தருளி அதற்கு இணையாக தொடர்புடைய தென்மொழியை உலகமெல்லாம் தொழுது ஏத்தும் குடமுனிக்கு வலியுறுத்தார் கொல்லேற்று பாகரனில் கடல் வரைப்பின் இதன் பெருமை யாவரே கணித்தறிவார். அதாவது வடமொழியை பாணினி முனிவருக்கு பெருமான் கற்றுக் கொடுத்தா சொல்வார்கள். அதே போலவே தென்மொழியாகிய தமிழை நம்ம எல்லாம் தொழுது துதிக்கக்கூடிய அகத்திய பெருமானுக்கு தெளிய உணர்த்தினார். அது அழகாக அவர் இறைவனிடம் பெற்று அவரிடம் கற்று தமிழுக்கு இலக்கணம் செய்து தமிழை விரித்துரைத்தவர் ஆயினார். இதில் அடுத்து பாருங்கள், தமிழ் பக்தி இலக்கியம் பெரிய புராணம் சொல்லுவாங்க. இந்த பெரிய புராணத்தில் திருமூல நாயனார் வரலாறு வருது. அப்போ திருமூல நாயனார் திருமலை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திருமூல நாயனார் வரலாறில் அங்கே இவரில் நம்முடைய கைலையில் இருக்கார். அவருக்கு ஒரு ஆசை வருது, நம்முடைய பொதிகை மலையில் இருக்கக்கூடிய நம்முடைய அகத்திய முனிவரை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் பிறக்கின்றது. அதுக்கு அழகாக அதில் பெரிய புராணத்தில் அழகாக நம்முடைய தெய்வ சேக்கிழார் சொல்கிறார், அந்தி இளம்பிறை கன்னி அண்ணலார் கைலையினில் முந்தை நிகழ் கோயிலுக்கு முதல் பெருநாயகமாகி இந்திரன் மால் அயன் முதலாம் இமையவர்க்கு நெறி அருளும் நந்தி திருஅருள் பெற்ற நான்மறை யோகிகள் ஒருவர் மற்று அவர் தாம் அனிமா ஆதி வரும் சித்தி பெற்றுடையார் கொற்றவனார் திருக்கைலை மலை நின்றும் சொல்லிட்டு குறுமுனிபால் உற்றது ஒரு கேண்மையினால் உடன் சில நாள் உறைவதற்கு நற்றமிழின் பொதிய மலை நன்னுதற்கு வழிகொண்டார். அழகாக அவர் இருக்கக்கூடிய இடம் பொதிய மலை. யார்? நம்முடைய அகத்திய மாமுனிவர். அதை சொல்லும்போது அழகாக நற்றமிழின் பொதிய மலை நன்னுதற்கு வழிகொண்டார் அப்படின்னு சொல்கிறார் நம்ம தெய்வ சேக்கிழார். இதற்கு நற்றமிழ்னு வருது. இதுக்கு பார்த்திங்கன்னா பொருள் சொல்கிறது, நற்றமிழ்ன்ற பொருளுக்கு பார்த்திங்கன்னா அது சொல்லுக்கு விரித்துரைத்தால் நல்ல தமிழ் என்று சொல்வார்கள். நற்றமிழ் நல்ல தமிழ், அப்படி பொருள் கொள்ளக்கூடாது என்று நம்முடைய சிவகவிமணியார் கேள்விப்பட்டிருப்பீங்க. சிவகவிமணியார் சி.கே. சுப்பிரமணியம் பிள்ளை அவர்கள் அழகாக சொல்கிறாரு. அதற்கு நீங்கள் சாதாரணமாக நல்ல தமிழ் சொன்னால் மிக சாதாரணமாகிவிடும். அது சொல்கிற நன்மை பயக்கும் தமிழ் என்று பொருள் கொள்ள வேண்டும். நன்மை என்பது எது? கடைசியாக நன்மை என்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா இறைவன் திருவடி அடைவது தான் அது நன்மை. அப்போ அப்படிப்பட்ட நன்மையை தமிழ் மொழி மட்டுமே தரும் என்று சொல்லால் அழகாக அவர் நற்றமிழ் பொதிய மலை நன்னுதற்கு வழிகொண்டார் என்று தெய்வ சேக்கிழார் அவர்கள் சொன்னார். அதை விட வேறு எந்த மொழிக்கும் இல்லாத பெருமை ஒன்று நம்முடைய மொழிக்கு உண்டு. அதை நம்முடைய வள்ளல் பெருமான் அழகாக சொல்கிறார். தமிழ் ஒன்றுதான் சிவானுபூதியை லேசில் ஈவிப்பது. மற்ற மொழி தரும், மற்ற மொழியில் எந்த குறையும் கிடையாது. ஆனால் மிக லேசாக எளிதாக தரக்கூடியது, சிவானுபவத்தை தரக்கூடிய தமிழ் ஒன்றுதான் என்று வள்ளல் பெருமானாரும் சொல்கிறார். சரி, அப்போ அங்கே அதாவது சிவபெருமானோடு அந்த இருத்தல் அங்கே பார் கைலை மலையில் இருக்கார், அங்கே இருக்கலாம். சிவபெருமான் இருப்பதை விட அதிக இன்பம் அகத்தியரோடு இருப்பது. அதனால் என்ன பண்ணுறார், அந்த கேண்மையினால் அவர் சிவனோடு இருந்த பேரின்பம் சிவனை அணிந்தோடும் இருக்கலாம் என்ற உண்மை நோக்கி அவர் அழகாக அங்கிருந்து நம்முடைய கைலையிலிருந்து பொதிகை வந்தார். நீங்கள் இதில் கூட பாருங்களேன், இதில் கைலை கங்கை அது சிவபெருமானோடு தொடர்புபடுத்தப்படுகிறது. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் பொதிகை இங்கே நம்முடைய அகத்திய மாமுனிவருக்கும் தொடர்புபடுத்தப்படுகிறது. இவர் இந்த சங்க நூலில் கூட நம்முடைய அகத்திய பெருமான் பேசப்படுகின்றார். எட்டு தொகையில் பார்த்திங்கன்னா ஒரு பரிபாடல், அந்த பரிபாடலில் பார்த்திங்கன்னா அகத்தியர் பற்றிய குறிப்பு இடம்பெற்றுள்ளது. என்னென்னு பார்த்திங்கன்னா, எழுமீன் மண்டலத்தில் உள்ள பொதியின் முனிவன் என்னும்
மீன் மிதுன ராசியில் தோன்றும் காலத்தில், அதாவது பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதியில் முனிவன் புரைவரை கீறி மிதுனமடைய விரி கதிர் வேனில் எதிர்வரவு மாறி ஏக என இவ்வாற்றால் புரைகெழு செய்யம் பொழிமழை தாடு. அதாவது இந்த மீன்னா இங்கே நட்சத்திரம் நான் மீன். இந்த மிதுன ராசியில் போகும்போது கடல் நீரானது ஆவியாக மாறி கடல் வற்றுகின்றதுனும் அது மறையும் காலத்தில் மழை பெய்வதனால் கடல் மிகுறனும் அந்த குறிப்புணது. அதுதான் அந்த அகத்திய மீன் சொல்லும்போது இவர் பொதியின் முனிவன் என்னும் பெயரால் நம்முடைய நல்லந்துவனார் இங்கே குறிப்பிடுகின்றார் பரிபாடல்ல. அதே போல் இரட்டை காப்பியங்களாக இருக்கக்கூடிய நம்முடைய சிலப்பதிகாரம், மணிமேகலை. சிலப்பதிகாரத்தில் அகத்தியரை பற்றி பேசப்படவில்லை, ஆனால் மணிமேகலையில் நம்முடைய அகத்தியரை பற்றி பேசுகின்றார்கள். அதாவது தூங்கையில் எரிந்த தொடித்தோட் செம்பியன் என்னும் சோழவேந்தன் காலத்தவர் இருக்கக்கூடிய அந்த அகத்தியர். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளிவளன் முன்னோன். இவன் தான் என்ன பண்ணுறான், ரொம்ப ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருந்த அந்த தூங்கையில் கோட்டை அழித்தான். இவன் புகாரிலிருந்து ஆட்சி புரிந்தவன். அகத்தியருக்கு இவர் என்ன பண்ண, இவன் அகத்தியர்கிட்ட அறிவுரை கேட்கிறான். அப்போது அறிவுரை கேட்கும்பொழுது நம்முடைய அகத்திய மாமனிதர் என்ன சொல்கிறாருன்னா, இந்திரனை வேண்டி இந்திர விழாவினை 28 நாட்கள் நீ நடத்துன்னு சொல்கிறாரு. அதனை நடத்தி அவர் அந்த மன்னன் மிகச் சிறப்பு தான் என்று நம்முடைய மணிமேகலையில் சொல்லப்படுகிறது. அடுத்து காந்தவன், இதுவும் மணிமேகலை குறிப்பிடப்படக்கூடிய அகத்தியர் பற்றிய குறிப்பு. இவன் அகத்தியர்கிட்ட கேட்குறான், என்னுடைய நாட்டிலே நீர்வளம் பெருக வேண்டும் என்று கேட்கிறான். அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கமண்டல் நீரை கவிழ்த்தார். அது உங்களுக்கு அந்த கதை தெரியும். அது காவிரியாகி நேர்கிழக்கே ஓடி கடலோடு கலந்தது என மணிமேகலை பதிகம் குறிப்பிடுகிறது. அப்போ காந்தவன் வேண்டுகோளுக்கிணங்க அவர் அகத்தியர் காவிரி ஆற்றை கொண்டார் என்பது நாம் இதனால் பெறப்படுகிறது. அடுத்து பரசுராமன். காந்தமன் புகாரிலிருந்து ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கும்போது பரசுராமன் வடநாட்டு அரசர். அவர் இங்கே வரார். அனைவரையும் என்று பின்னர் தென்னாட்டின் மீது படையெடுக்க கருதியிருந்தான். இப்போ இதை முன்கூட்டி அறிந்த காந்தமன் என்ன பண்ணுறார், நம்முடைய அகத்தியமான முறையிடுறார். அப்போ என்ன பண்ணுறார், அவருக்கு துணை புரிந்து அந்த போரை வெற்றி கொண்டார் நம்முடைய நம்முடைய காந்தமன். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இரட்டை காப்பியங்களில் வரக்கூடிய, ஏன்னா நம்மளோட டாபிக் தமிழ் இலக்கியத்தில் அகத்திய மாமுனிவர். சரி, இங்கே பக்தி இலக்கமாக இருக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய காப்பியங்கள், மிகப்பெரிய பாடல், தோத்திர பாடல் சொல்லக்கூடிய தேவாரத்தை அருளியவர் நம்முடைய மூவர் முதலிகள். அதாவது திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், திரு ஆரூரர். இது ஞானசம்பந்தர் அகத்தியான் பள்ளியை பற்றி பாடுகிறார். அகத்தியான் பள்ளின்றது பார்த்திங்கன்னா, இது அங்கே இறைவனோட திருமண கோலத்தை காணும் பொருட்டு அகத்தியர் தங்கி தவம் செய்த இடம். சரியா, இதில் அகத்தியர் பற்ற குறிப்பில்லை, ஆனால் அகத்தியர் பெயரோடு விளங்கும் திருமுறைகள் இடம்பெறும் அளவுக்கு ஊர் பெயரோடு அவர் கதை இணைத்து மொழியப்பட்டு இருக்கிறது. அடுத்து திருநாவுக்கரசர், நம்முடைய அப்பர் பெருமான், அவர் என்ன சொல்கிறாருன்னா, அன்றாளின் கீழ் இருந்து அறம் சொன்னானை அகத்தியனை ஓப்பானை. திருநாவுக்கரசரும் நம்முடைய அகத்திய மாமனிதர் பற்றி பேசுகின்றார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இன்னும் மேலே ஒருபடி மேலே போய் சந்தி 3 தாபர நிறுத்தி சகலை செய்து இறைஞ்சும் அகத்தியர் என்கிறார். அதாவது 3 காலங்களிலும், அதாவது தாபரலிங்கம் ஸ்தாபித்து சிவபூசனை செய்து இறைஞ்சும் பெருமை வாய்ந்தவர் என்று குறிப்பிடுகிறார். அந்த மூவர் முதலிகளாலும் பாடப்பட்டவர் நம்முடைய அகத்திய மாமுனிவர். சரி, அதுக்கப்புறமா அடியார் பெருமை பற்றி சொல்லக்கூடிய பெரிய புராண காப்பியம். அதில் ஆதி மா தவமுனி அகத்தியன் என்றும் சிவனோடு கங்கை நீர் இணைத்து சிவனை நிகர்த்த அகத்தியன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதில் எழுதியிருப்பார். அப்புறம் பார்த்திங்கன்னா மிக அதிகமாக எழுதப்பட்டது கச்சியப்ப முனிவரின் கந்தபுராணம். இதில் தான் பார்த்திங்கன்னா அகத்தியரை பற்றிய செய்திகள் மிக விரிவாக இருக்கிறது. நமக்கு நேரம் போராது. ஐயா இரண்டே அங்கே கை காட்டாங்க. அதில் கல்யாண படலம், வில்வலம் வாதாபி வதைப்படலம், காவிரி நீங்கள் படலம், குற்றால படலம், இதில் அழகாக அகத்தியர் பற்றிய செய்திகள் அப்படியே பலவாறாக அங்கே விளக்கப்பட்டுள்ளது. இதில் இருந்து தான் மற்ற காவியங்கள், அதற்கு பின்னால் தோன்றிய கந்தபுராணத்திற்கு அப்புறம் தோன்றிய காவியங்கள் இதை எடுத்து தான் கையாண்டிருக்கிறார்கள். அப்போ நம்ம அகத்தியரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கந்தபுராணத்தை முழுமையாக படித்தால் அகத்தியரை பற்றி நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய அருணகிரிநாத பெருமான் அழகாக சொல்கிறாரு, அறிவழிய மயல் பெருக திருச்செந்தூர் திருப்புகளை சொல்கிறார். அதில் சிவனை நிகர் பொதியவரை முனிவன் அகமகிழ
இரு செவிகுளிர இனிய தமிழ் பகர்வன் என்ற சிவனை நிகர் பொதிய. அப்போ சிவ பொதிய வரைன்னா மலை. அப்போ சிவனுக்கு ஈக்குவல் அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய அகத்திய பெருமான் பேசப்படுகின்றார். சரி, இவ்வளோ பேசினோம். அடுத்து பார்த்திங்கன்னா கம்பராமாயணம். அதுலேயும் பார்த்திங்கன்னா அகத்தியர் வரலாறு, வாழ்வு இதெல்லாம் தமிழ் உலகம் அறிந்து கொள்வதற்கு மிக துணையாக விளங்கக்கூடிய ஒரு நூல் கம்பராமாயணம். இதில் பார்த்திங்கன்னா சுதிக்கணன் ஒரு முனிவர் இருந்தார். அவர் இந்த காட்டுக்குள்ளே வர்றாங்க இல்லையா, அது வனவாசம் வரும்பொழுது ராமன், சீதை, லக்குவன் அவங்க மூவருக்கும் அகத்தியரோட இருப்பிடத்தை அவர் தான் காட்டுகிறார். காட்டி அந்த ஆசிரமத்தை அடைந்து அவரால் அகத்திய மாமுனிவரால் உபசரிக்கப்பட்டு பல நாட்கள் தங்கியிருந்திருக்கிறார் நம்முடைய ராமனும் அவருடைய மனைவி மற்றும் தம்பி. அப்போ தங்கியிருக்கும்போது அரக்கரால் ஏற்படும் துன்பத்தை ராமபிரான் போக்கியிருக்கிறார். மேலும் இந்த அரக்கர்லாம் எங்கே ஜென்ரேட் ஆகிறாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், தென் திசை. அந்த தென் திசைக்கு போய் அந்த அரக்கர்களை வென்று காட்டுவேன் என்று நம்முடைய அகத்திய மாமுனிவரிடம் அனுமதி பெற்று ஆசி பெற்று அங்கே செல்கின்றார். அதை விட அங்கே எல்லாம் முடிச்சிட்டாரு. முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ரெக்வஸ்ட் கேட்கணும் இல்லையா, ஒரு 2 நிமிஷம் ஒரு ரெக்வஸ்ட் கேட்குறார். நம்முடைய அகத்திய மாமுனிவர் அகத்திய மாமுனிவர்கிட்ட நம்முடைய ராமபிரான் கேட்குறார். முற்காலத்தில் விஷ்ணு வச்சுருந்தார் இல்லையா, அதெல்லாம் பயன்படாமல் தான் இருக்கும். ஒரு காலத்தில் பயன்படுத்தியிருப்பார் விஷ்ணு, அது அப்படியே தானே இருக்கும், ஸ்டோர் ரூமில் இருக்கும். அதை கொஞ்சம் எனக்கு எடுத்து கொடுங்கன்றாரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வில்லு, வாள், திரிபுரங்களை எரித்த அம்பு இதெல்லாம் பெற்றுக்கொண்டு தான் அவர் பஞ்சவடிக்கு செல்கிறார். இந்த படலத்தில் பேசப்படுகின்ற அகத்தியர் தண்டகாரண்யத்தை ராமனோடு தொடர்பு கொண்டவர். அதைப்போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கம்பர் அகத்தியரை பற்றி நீண்ட தமிழால் உலகை அவர் அழகாக சொல்கிறார். கம்பர் நீண்ட தமிழால் உலகை நேமியின் அளந்தான் என்றும் என்றும் முள தென்தமிழ், அது யாராலேயும் அழிக்க முடியாத தமிழை என்றும் முள தென்தமிழ் ஈயம் இசை கொண்டான் என்றும் புகழ்ந்துள்ளார். சரியா? அதே போல் பல கதைகள், நடந்த வரலாறுகள் அல்லது புராண செய்திகள் அதெல்லாம் நம்முடைய கம்பர் பெருமான் அழகாக சொல்லியிருக்கிறார். கடல் நீரை பருகி பின் உமிழ்ந்தது, வில்வலன் வாதாவியை அழித்தது, விந்தமலையை அடக்கியது, பொதிய மலையில் போய் தங்கி பூமியை சமநிலைப்படுத்தியது, காவிரியை கொணர்ந்தது, சிவபெருமானம் தமிழறிவு பெற்றது, எல்லா செய்திகளையும் இந்த படலத்திலே நம்முடைய கம்பநாடன் அழகாக விளக்கியிருக்கிறார். சரி, இன்னும் ஒரு செய்தியை சொல்லி நாம் நிறைவு செய்து கொள்கின்றேன். சீதா பிராட்டியாரை தேடி வானரங்கள் செல்கின்றன இல்லை, அங்கே உங்களுக்கு அந்த வரலாறுலாம் தெரியும். சீதா பிராட்டி அங்கே சிறை இருக்கிறார். அப்போது சுக்ரீவன் பார்க்குறாரு. சுக்ரீவன் என்ன பண்ணுறாருன்னா அந்த வானரங்கள்கிட்ட சொல்கிறார், தென் தமிழ்நாட்டு அகன்பொதியில் திருமுனிவன் தமிழ்ச்சங்கம் சேர்கிற்பீரேல் என்றும் அவன் உறைவிடமாம் ஆதலினால் அம்மலையை இறைஞ்சி ஏகி பொன் திரிந்த புனல் பெருகும் பொருணை எனும் திருநதி பின்பு ஒழிய நாகக்கன்று வளர் தடம் சாரல் மகேந்திர மாநடு வரையும் கடலும் தாண்டி. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் போகிறீங்க, தேடிக்கிட்டு போகும்போது பொதிய மலையை நீங்கள் கிராஸ் பண்ணி தான் போகணும். அந்த பொதிய மலை எப்படிப்பட்ட மலை, அங்கே போனால் அவன் பார்த்துட்டு போங்கலாம் சொல்ல கட்டளை இட்டுகிறான் சுக்ரீவன் அந்த வானர படைகளுக்கு. அங்கே சங்க அகத்திய முனிவன் இருக்கின்றான், அதனால் அங்கே சங்க புலவர் கூட்டம் அங்கே இருக்கும். அதனால் நீங்கள் அந்த அந்த இடத்தை நீங்கள் கிராஸ் பண்ணும்போது, கடந்து செல்லும் பொழுது அவர்களை வணங்கிவிட்டு தான் நீங்கள் செல்ல வேண்டும் என்று சுக்ரீவன் வானர படைகளுக்கு சொல்கின்றார். அந்த சுக்ரீவன் கட்டளைப்படி வானரங்கள் வணங்கியதா இல்லையா என்று, வானரங்கள் பொதுவாக தமிழை வணங்குவதில்லை, வானரங்கள் வணங்கியதா இல்லை என்று நமக்கு தெரியாது. நாம் தமிழ் மக்களாகிய தமிழ் பெருமக்களாகிய தமிழ் பெருங்குடியினராக நாம் தமிழையும் தமிழ் வளர்த்த அகத்திய பெருமானையும் போற்றி பரவுவோம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி எனது கருத்துரை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் இலக்கியத்தில் அகத்தியர் என்னும் தலைப்பில் மிக சிறப்பாக தம் உரையை வழங்கிய தெய்வத்தமிழ் அறக்கட்டளையின் செயலர் திரு மா. கருப்புசாமி ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக உரை வழங்குவதற்காக அகத்திய கிருபா அமைப்பின் தலைவர் டாக்டர் அகத்திய ஸ்ரீ அன்புச்செழியன் ஐயா அவர்களை அகத்தியரின் அறிவியல் பார்வை என்கிற தலைப்பிலே உரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இந்த சபையிலே வீற்றிருந்து தமிழை வளர்க்க வேண்டும், தமிழால் இந்த உலகம் வாழ வேண்டும் என்ற எண்ணிக்கையில் முனைவராக இருக்கின்ற திரு கருநாகராஜன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய தகை சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சபையையும் வணங்குகின்றேன். என் பணிவான வணக்கங்கள். இந்த உலகத்தில் மிகப்பெரிய சக்தியாக திகழ்வது
இளைஞர்களும் இளஞ்சிகளும் தான். நீங்கள் தான் நாளைய உலகத்தை உருவாக்கப் போகிறீர்கள். உங்கள் முன்னால் தமிழ்ச் சான்றோனாகிய அகத்தியனை பற்றி பேசுவதற்கு நான் பெருமை கொள்கின்றேன். அந்த பெருமை உங்களுக்கும் உண்டு, எனக்கும் உண்டு. தொடர்ந்து எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற மிகச் சிறப்பான ஒரு பதிவு. ஆன்மீகத்தை சார்ந்திருக்கின்ற யோகிகள் எல்லாம் அறிவியலை சார்ந்தவர்கள் என்பது உண்மை. யோகிகள் தவ வாழ்க்கை மேற்கொண்டாலும் அதன் மூலம் மிகப்பெரிய பிரபஞ்சத்தோடு அவர்கள் தொடர்பில் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிய வேண்டும். ஏதோ சாமியாராக இருக்கிறாங்க, துறவியாக இருக்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது. பிரபஞ்சத்தை தாண்டிய ஒரு எல்லையற்ற ஆற்றலோடு விளங்குகின்றவன் தான் யோகி. முதலில் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் கூட யோகியாக முடியும். அந்த பிரபஞ்ச ஆற்றலை உங்களுக்குள் சேமித்து வைக்கக்கூடிய தன்மை ஒவ்வொருவருக்கும் உண்டு. இதற்கு வழிகாட்டியாக வந்தவர்கள் தான் சித்த பெருமக்கள். 18 சித்தர்களை நாம் எல்லாம் வரிசைப்படுத்தி கொண்டிருப்போம். ஆனால் 18 பேர் மட்டுமே சித்தர்கள் அல்ல. பல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான சித்த பெருமக்கள் இந்த தேசத்திலே இருக்கிறார்கள். அதிலே தலைமையாக விளங்கியவன் அகத்தியன். எதற்காக அவருக்கு மட்டும் அப்படிப்பட்ட ஒரு பண்பு? ஒரு சில விஷயங்களில் மட்டுமே எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. சில சித்தர்கள் சில விஷயங்களை மட்டும்தான் செய்வாங்க. ஆனால் அகஸ்தியர் அப்படி கிடையாது. காவிரியின் வடகரை முதல் தென்கரை வரை உலகம் முழுக்க போய் மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்த ஆலயங்களை எல்லாம் கட்டி வச்சது அவர் தான். இந்த ஆலயங்கள் சொன்னால் நாம் என்ன நினைக்கிறோம்னா, காலையில் கோயிலுக்கு போகிறோம், நம்ம சாமிகிட்ட வேண்டுறோம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நிலைகளை பூமியில் கொண்டாந்து சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு கேந்திரம், ஒரு மிகச்சிறந்த ஆற்றல் வாய்ந்த ஒரு இடமா தான் அந்த சக்தியை கொண்டு வந்து கோயிலாக கன்வெர்ட் பண்ணாங்க. அகஸ்தியரை பற்றி பேசணுன்னா 2 நாள் ஆகும். நாம் 3 விஷயங்களாக இதை பேசி ஒரு 10 நிமிஷத்துலேயே நான் முடிச்சுக்கிறேன். என்னென்னா, ஒரு 3 ஆலயங்கள், ஒரு 3 வரலாறு, ஒரு 3 பிரதிஷ்டை. அது என்ன 3 ஆலயம்? இப்போ நிறைய அறிவு சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த சபையில் பெரியவங்க பேசியிருப்பாங்க. நம்ம அப்படி இல்லை. 3 ஆலயங்கள் அப்படி சொன்னால் சயின்டிஃபிக்காக எப்படி சித்தர்கள்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 1 திருக்குற்றாலம். உங்களும் தெரியும், குற்றால அருவி ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். எல்லோரும் நம்ம எல்லாம் போயிருப்போம். பக்கத்தில் ஒரு குறும்பலாநாதர்னு ஒரு கோயில் இருக்குது. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, யங்ஸ்டர் நல்லா கவனிக்கணும். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் இதை எனக்கு வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுங்க. எப்படின்னா, இது நடந்த ஒரு ஸ்டோரி, இதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த குறும்பலாநாதரை பார்க்கறதுக்கு ஒரு ஷார்டன் பீரியடில் அகஸ்தியர் அந்த கோயிலுக்குள்ளே போகிறார். என்ன மாதிரி ஒரு சிவ வடிவம்னு வச்சுங்களேன். விபூதிலாம் போட்டு போனோன்னே, அது வைஷ்ணவ கோயில், அது ஒரு பெருமாள் கோயிலாக இருந்திருக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த காலத்தில் தான் நிறைய வைஷ்ணவன் சிவன் இது 2 தான் இருந்ததுனால இந்த சிக்கல் இருந்து 2 பேருக்கு தான். இவர் உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா இவர் அலோவ் பண்ண மாட்டாங்க. அலோவ் பண்ணாத, நீங்கள் வந்து சிவனடியாராக இருக்கீங்க, வைஷ்ணவாஸ் தான் அதில் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லும்போது, வெளியில் பக்கத்தில் இருக்கக்கூடிய இளஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து ஒரு முருகனுடைய ஆலயத்துக்கு போகிறார். அங்கே போயிட்டு அங்கே முருகனை வேண்டும் போது, நீ வைணவ வேடம் தாங்கி போன்னு சொன்ன உடனே வைஷ்ணவனாக போய் உள்ளே இருக்கக்கூடிய இந்த பெருமாளை தொடுறார். இது கதை. இது வரைக்கும் நாம் வந்து கதையாக பார்க்கலாம். சரி, இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய தகவல் என்னென்னா, உள்ளே போன அகஸ்தியர் அங்கே இருக்கக்கூடிய பெருமாளை தொட்ட உடனே அதில் சிவ வடிவங்கள் தோன்றி அதை லிங்கமாக கன்வெர்ட் பண்ணதா வரலாறு சொல்லுது. நல்லா கவனிக்கணும். இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட் எனக்கு ப்ரூவ் பண்ணிங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா ஒரு சித்தர்கள் காலம்லாம் கடந்து நாம் வந்திருக்கிறோம். இப்போ ஒரு கல்லை வந்து மெல்ட் பண்ணி லிங்கமாக கன்வெர்ட் பண்ண முடியுமா? பாசிபிலிட்டி இருக்கா? இருக்கா இல்லையா? சத்தமே வரலையே. இருக்கா இல்லையா? இல்லை. ஏன்? அதனுடைய மாலிகுல்ஸ் வேறு. ஆனால் நல்லா கவனிங்க, ஹையர் டெம்பரேச்சர், அதாவது ஒரு சூரியனுக்கு இணையான ஒரு டெம்பரேச்சர், சும்மா எக்ஸாம்பிளுக்கு இதை கொடுத்தோம்னா நம்ம என்ன ஆகணும்? லாவா பார்த்துருக்கீங்களா நீங்கள்? மலை குழம்புகள்லாம் உருகி கல்லெல்லாம் உருகி லாவாவாக மாறுது. அப்போது
ஒரு சித்தர் போய் மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் சிலையை தொடும்போது அது மெல்ட் ஆனாதான் அதை லிங்கமாக கன்வெர்ட் பண்ண முடியும். இன்னும் அவருடைய கை அதில் வந்து டச் பண்ண அந்த கையுடைய அடையாளங்கள் அங்கே இருக்குது. அப்போது ஒரு டெக்னாலஜி, ஒரு கல்லை மெல்ட் ஆக்கக்கூடிய டெக்னாலஜி யாருக்கு தெரியுது? நமக்கு தெரியுதா? சித்தர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போது மிகச்சிறந்த அறிவியல் தன்மை பெற்றவர்கள் யார்? சித்தர்களாக விளங்கிய அகஸ்தியருடைய ஃபாலோவர்ஸும் சரி, அகத்தியரும் சரி, சித்தகணங்களும் சரி. இன்றைக்கி நீங்கள் அந்த கோயில் போனீங்கனாலும் உள்ளே போய் பாருங்கள், உள்ளுக்குள்ளே அந்த கையுடைய நகம் வந்து அதில் நல்லா பதிஞ்சு இருக்கும். ஏன்னா இதை ஒரு தடவை டெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு டெஸ்ட் பண்ண முடியல. நீங்கள் யாராவது டெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். சரியா? ரெண்டாவது ஒரு அற்புதமான ஒரு அறிவியல் ஒன்று பார்க்கலாம். அம்பாசமுத்திரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. புளியங்குடின்னு ஒரு இடம், அங்கே ஒரு அகஸ்தியர் கோயில் இருக்குது. அகஸ்தியர் வந்து காவிரி வடகரை தென்கரையெல்லாம் போயிட்டு நேராக பொதியை நோக்கி போகிறார். அந்த பொதியை நோக்கி போகக்கூடிய கதைகள் ஏராளம் அகஸ்தியருக்கு. போகும்போது ஒரு புளிய மரத்தடியில் உட்காந்தோன்னே சாப்பாடு கேட்குறாரு. அங்கே சாப்பாடு கொடுக்குறாங்க. லேட்டாகி போது கிளம்பி போயிடுறாரு. இந்த சாப்பாடு கொடுக்கணுன்னு வந்தவங்க ரொம்ப வேதனைப்பட்டு, என்ன சுவாமி நீங்கள் வந்து சாப்பிடாமல் போயிட்டீங்களேன்னு பிரார்த்தனை பண்ணும்போது, ஒவ்வொரு வருஷமும் பங்குனி மாதம் நான் வந்து இந்த இடத்துல சாப்பாட்டுக்கு வருவேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நான் அந்த கோயில் போயிருந்தேன். சரி இவர் எப்படி வருவார் அப்படின்னு பார்த்தா, அந்த கோயிலில் பெருசாக சமையல் பண்ணி போட்டுடுறாங்க. சாதம் வடித்து கொட்டிட்டு கதவை சாத்திடுறாங்க. நான் இருந்தேன் லாஸ்ட் இயர். அந்த டெம்பிள் நான் ரெனோவேட் பண்ணேன். அந்த டெம்பிளில் லோபமுத்ராவுக்கும் அகஸ்தியருக்கும் கோயில் இருக்குது. நான் ரெனோவேட் பண்ணேன். லோபமுத்ராவுடைய சன்னதி நான் திருப்பணி பண்ணேன். அங்கே ஒரு பைரவர் ஒன்று நான் ரெனோவேட் பண்ணி வச்சுருக்கிறேன். இன்றைக்கி அந்த அடையாளம் இருக்குது. அந்த கோயில் சாத்திட்டாங்க. உள்ள சாதம் நிறைய போட்டாங்க. ஆனால் இரவு கரெக்டாக 2 மணிக்கு திரும்பவும் அதை திறக்கும்போது உள்ள கால் தடங்கள் இருக்கு. இது எப்படி பாசிபிள்? சயின்டிஃபிக்காக இதை ப்ரூவ் பண்ண முடியுமா? சித்தர்களால் ஆகாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஆனால் நம்ம அறிவியல் பார்வையாக நம்ம பார்க்கணும். பார்த்தா தான் அப்போ காற்றை ஊடுருவி செல்லக்கூடிய தன்மை ஒரு யோகிக்கு உண்டுன்னா, தன் உடம்புல இருக்கக்கூடிய அணுக்களை பிரிக்கக்கூடிய தன்மை ஒரு யோகிக்கு உண்டு. அப்படிப்பட்ட ஆற்றல் வாய்ந்தவங்க எப்படி சாதாரண ஒரு சாமியாராக இருந்துட முடியும்? மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட் அவங்கெல்லாம். அணுக்கூறுகளை பிரித்து அப்படியே ஊடுருவக்கூடிய தன்மை வாய்ந்தவன் மகா யோகியாக இருக்கிறான். ஒரு ஆப்ஜெக்ட் கையை நீட்டினோன்னா பின்னாடி இந்த ஆப்ஜெக்டில் ஒளி பட்டவுடனே ஒளி என்ன ஆகுது? நிழலாக விழுது. ஆனால் அந்த ஒளி விழாமல் ஊடுருதுன்னு சொன்னால் அந்த ஆப்ஜெக்ட் தெரியலன்னு தான் அர்த்தம் நமக்கு. அப்படிப்பட்ட தன்மை வாய்ந்தவங்க யோகிகள். நான் சொன்னது ஒவ்வொரு எக்ஸாம்பிள் தான் சொல்லிட்டு இருக்கேன். 2 ஆச்சு. 3வது நடுகாவிரி. யார் போயிருக்கீங்கன்னு எனக்கு தெரில. நடுகாவிரி வந்து மிக மிக ரொம்ப சயின்டிஃபிக்கான ஒரு பிளேஸ். காவிரி அலை புரண்டு போகுது. அதனுடைய மிட் பாயிண்ட்டை வந்து ஒரு யோகி வந்து சென்ட்ரைஸ் பண்ணுறார். அந்த இடத்துல போய் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுறாங்க. அந்த லிங்கம் வெரி யூனிக்கான ஒரு லிங்கம். எங்கேயாவது தண்ணியில் போய் கல்லில் வைக்கிற லிங்கத்துக்கு பதிலாக மண்ணில் வைப்பாங்களா? பாசிபிலிட்டி இருக்கா? ஆனால் அங்கே வந்து மணல்லையே சிவலிங்கம் செஞ்சு பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. 6000 years ஓல்டு. நீங்கள் அதை பற்றி நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 6000 வருஷமாக ஒரு மணல் லிங்கம் தன்னுடைய தன்மை கொஞ்சமும் மாறாமல் மிக வீரியத்தோடு இயங்கிட்டு இருக்குன்னு சொன்னால் அந்த காவிரி நடுகரையில் இருக்கக்கூடிய ஒரு டெம்பிளில் தான். இதை யார் பிரதிஷ்டை பண்ணதுன்னா மிக மிக பரமயோகியாக இருக்கக்கூடிய அகஸ்தியர் தான். இது எப்படி சாத்தியமாகுது? நம்மளால் 6000 years பண்ண முடியுமா? அது மாதிரி யாராலையாவது ஒரு விஷயத்த வந்து ஒரு மணலை ஒரு 6000 வருஷம் வரா மாதிரி அது கூட சில மூலிகைகள்லாம் சேர்த்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நமக்கு சக்தி இருக்கா? வாய்ப்பு இல்லை. நம்ம நிறைய படிக்கிறோம். நீங்கள் ரொம்ப டெக்னாலஜி இட்ஸ் அ வெரி வெரி பிக்கஸ்ட் ரேஞ்சில் வளர்ந்துருக்குது. ஆனால் நம்ம இதை யோசித்துருக்கிறோமா? இது எப்படி பாசிபிள் நம்ம பார்த்துருக்கோமா? இதுதான் சித்தர்களுடைய அறிவியல் சார்ந்த விஷயங்கள். யோகிகளால் ஆகாது ஒன்றுமே கிடையாது. பிரபஞ்சம் முழுக்க அவங்களுடைய பார்வைகள் இருக்கும். இந்த உலகத்துக்கு என்ன கொடுக்கணுமோ அத்தனையும் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி அதை வந்து காவிரியை அளந்தா அதனுடைய சென்டர் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி சிதம்பரம் சென்டர் பாயிண்ட் மாதிரியோ காவிரி நதியுடைய சென்டர் பாயிண்ட் அந்த தொப்புள் பகுதி இந்த நடுகாவிரி அப்படின்னு சொல்லி மிகச்சிறப்பாக சொல்கிறாங்க. நீங்களாம் போனீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் அவசியம் வந்து ஒரு தடவை பார்க்கணும். அடுத்ததாக இன்னொரு வரலாற்று நிகழ்வு ஒன்று நான் சொல்லணும். அதுவும் சயின்ஸ் சார்ந்து தான். ஐயா சொன்னார்
அகஸ்தியர் வந்து கடல் தண்ணியை குடித்தார், குடித்து துப்புனாங்க. இது ஒரு ஸ்டோரி. இது ஆக்சுவலி ஒரு அசுரனை வந்து வதம் பண்ணுறதுக்காக இந்திரன் வந்து கேட்பான். இது நிறைய கதைகள். இதில் கதைகள் வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னா, கதைகளை வந்து நம்ம சயின்ஸாக பார்க்கணும். நம்ம அங்கே தான் தப்பு பண்ணுறோம். எங்கே தப்பு பண்ணுறோம்னா, கதைகள் நம்ம நினைக்கிறோமே தவிர அந்த கதைகள் பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியலை விட்டுடுறோம். ஏன் கதையாக சொன்னாங்கன்னா, ஆதி காலத்தில் வந்து வேறு வழி இல்லை. இவன் சொல்லி வேத மந்திரங்களே வந்து சொல்லி டிரான்ஸ்ஃபர் ஆனது தான். வாய் வழியாக வந்தது தான். அந்த கதைகள் அழியாததுக்கு காரணம் இதுதான். இப்போது அவங்க சொன்னாங்க கடல் நீரை குடித்தார். நான் கூட முதல்ல சிரித்தேன், என்னடா அகஸ்தியர் போய் கடல் நீர் எப்படி குடிக்க முடியும்? ஆனால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அறிவியல் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் போய் மிகச்சிறந்த ஒரு ரிசர்ச் ஒன்று நடந்திருக்குது. அந்த ரிசர்ச் என்ன அப்படின்னு சொன்னால், நீரை வந்து பிராணவாயும் எரிவாயும் அணுவாக பிரிக்கக்கூடிய தன்மை உள்ள ஒரு ஸ்டார் கோனோபஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார் இருக்கு. நீங்கள் போய் அந்த ஸ்டார் பற்றி விரிவாக படித்து பாருங்க. அந்த ஸ்டாருக்கு நம்ம ஆட்கள் வந்து அகஸ்தியர்னு பேர் வச்சிருக்கிறான். நட்சத்திரத்துக்கு திபெத்தில் ஒரு பேர் வச்சிருக்கான், சீனாக்காரன் ஒரு பேர் வச்சிருக்கான். இப்போ நம்மால் ஏன் அது அகஸ்தியர்னு சொன்னால், அந்த ஸ்டாருடைய தன்மை, அதனுடைய டயா, அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் தேடி பாருங்க. என்ன சொல்கிறான்னா, குறிப்பிட்ட காலத்தில் அந்த ஸ்டார் வீரியம் பெற்றதுன்னா கடல் நீரை உள்வாங்கி வற்ற செய்யக்கூடிய தன்மை அதுக்கு உண்டுன்றான். கடல் நீரை வேகமாக ஆவியாக்கி வற்ற செய்யக்கூடிய தன்மை அதுக்கு உண்டு. அதுக்கு அகஸ்தியர்னு பேர் வச்சிருக்கிறான். அப்போது இந்த புராண கதைகள் அழியாது இருக்கிறதுக்கு காரணம் அறிவியல் அழியாது இருக்கிறதுக்கு காரணம் வழியாக சொல்லப்பட்ட புராண கதைகள். எந்த கதையும் நாம் வந்து சாதாரணமாக சொல்லிட முடியாது, மறுக்கவும் முடியாது. அதனால் இந்த நிகழ்வுகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியலை இந்த ஜென்ரேஷன் நீங்கள் தான் பார்க்கணும். நம்முடைய கடமை. பெரியவங்க வந்து சும்மாலாம் சொல்லிட்டு போயில்லை. அதனால் நம்ம கடமைகள் வந்து நம்ம ஆய்ந்து பார்க்கும்போது இந்த அறிவியல் சார்ந்து பாருங்கள். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரியும். அப்புறம் ஐயா நிறைய முன்னாடி இருக்கிறவங்க சொன்னாங்க, கைலாயத்துக்கு இந்த கைலாயம் போய் அன்பேலன்ஸாக இருக்கக்கூடிய வடதிசை தென் திசை, இந்த திசைகளை வந்து சுவாமி திருக்கல்யாணம் நடக்குது வடக்க. தெற்க போய் நில்லு அகஸ்தியர், நீங்கள் போய் அங்கே நில்லுங்க, இது பேலன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ராங்காகவே சொல்கிறேன், இட் இஸ் பாசிபிள் ஆர் நாட். உண்மையிலே இது பாசிபிள். நான் கூட முதல்ல பாசிபிள் இல்லைன்னு தான் நினச்சேன். எப்படி பாசிபிள் அப்படி சொன்னால், இவங்க சொன்னது வந்து ஆக்சுவலி கதையோ நடந்ததோ அது ரெண்டாவது விஷயம். ஆனால் இவங்க உள்ளுக்குள்ளே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மனிதன் யோக வாழ்க்கையில் குண்டலினி சக்தியை வெளிப்படைய செஞ்சிட்டான்னு சொன்னான், சகசிராரத்தை நோக்கி அவனுடைய உடல் தன்மை மாறும்போது நெற்றிக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த 1000 இதழ்கள் கொண்ட தாமரை விரிவடைஞ்ச நிலையில் இருந்துன்னு சொன்னால் அவன் உடல் வந்து பூமியில் தங்காது. ஏன்னா சக்தி நிலை ரெண்டாக பிரிஞ்சு, நம்ம ஒரு ஆத்மசுதன் சார் கூட சொன்னார், சூரியகலை சந்திரகலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமாக சொன்னாப்புல. இந்த சகசிராரத்தை நோக்கி போகக்கூடிய இந்த சக்தி என்ன ஆகுதுன்னா, வீரியம் அதிகமாகி அவன் உடல் தாங்க முடியாமல் அன்பேலன்ஸ்டாக இருப்பான். அதை பேலன்ஸ் பண்ணோன்னா திரும்ப குண்டலினியை நோக்கி அந்த சக்தியை மூச்சு வழியாக 2 பக்கமும் ஒரே நேரத்தில் சுவாசத்தை மாற்றணும். இது பாசிபிளாக இல்லையா? கையை வச்சிங்கன்னா ஏதாவது ஒரு பக்கம் தான் போகும், சூரியனில் போகும் இல்லை சந்திரனில் போகும். ரெண்டு நாசி வழியை எப்படி உங்களால் வந்து காற்றை பிரிக்க முடியும்? அப்படி பிரிச்சிங்கன்னா 2 பக்கமும் பிரிக்கும்போது உடலுடைய சகசிராரத்தில் இருக்கக்கூடிய சக்தியானது பேலன்ஸ் ஆகுது. இதைத்தான் அகஸ்தியர் வந்து வட திசையில் வந்து உயர்ந்தும் தென் திசையிலும் தாழும் போது நீ அங்கே போய் நில்லு அப்படின்னு சொன்னது. இது முழுக்க சயின்ஸ். நாம் கதைகள் மட்டுமே கேட்டுட்டு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியலை நாம் என்ன பண்ணிடுறோம், விட்டுறோம். அதனால் இந்த தலைமுறையில் இருக்கக்கூடிய என்னுடைய அற்புதமான மாணவ செல்வங்கள், உண்மையிலே பிரில்லியன்ட் பீப்புள்ஸ், நீங்களாம் தான் இதை வந்து கொஞ்சம் ஆழமாக பார்த்து தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக கடைசியாக நிறைய நேரம் வந்து எடுத்துக்க முடியாது. கடைசியாக இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லணும். இன்றைக்கி எலக்ட்ரிசிட்டி மிகப்பெரிய அளவில் பேசப்படுது உலகம் முழுக்க. இந்த எலக்ட்ரிசிட்டியை ஃபஸ்ட்டு ஜென்ரேட் பண்ணி கொண்டு வந்ததே உலகத்தில் உத்தமமான குருன்னு யோகிகளால் வணங்கப்படுகின்ற மகா குருவாகிய அகஸ்திய பெருமான் தான் எலக்ட்ரிசிட்டியை கொண்டு வந்தது. இதற்கான ஆதாரங்கள் மிகச்சிறந்த நூல்னு சொல்லக்கூடிய அகஸ்திய சம்ஹிதையில் அற்புதமாக எழுதியிருக்காங்க. அகஸ்திய சம்ஹிதை என்ற நூலில் வந்து
எலக்ட்ரிசிட்டியை எப்படி வந்து அகஸ்தியர் வந்து கண்டுபிடிச்சாரு, இதை ஜென்ரேட்டர் எப்படி ப்ரொடக்ட் பண்ணார் அப்படின்றத வந்து தெளிவாக ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்காங்க சமஸ்கிருதத்தில். ஐயா வந்தோடனே நான் கேட்டேன் அந்த நூல் எனக்கு கிடைக்குமான்னு சொல்லி. ஆக்சுவலி மித்ரவர்ண சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர். மித்ரம் சொன்னால் ஒன்றும் இல்லை, பெரிய விஷயமே கிடையாது, கார்பனும் வாட்டரும் தான். இப்போது ஃபஸ்ட்டு இவங்க வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு யோகிகள் வந்து எப்படி இந்த எலக்ட்ரிசிட்டியை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப அழகாக அந்த நூலில் வந்து பியூட்டிஃபுல்லாக எழுதி வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கிட்டத்தட்ட நான் சொல்கிறது வந்து ஒரு 6000 இயர்ஸ் முன்னாடி செய்யப்பட்ட விஷயம். அது வந்தால் பின்னாடி வந்த ஃபாலோவர்ஸ்லாம் அதை அப்படி அப்படியே கொண்டு வந்து இன்றைக்கி வந்து பெரிய லெவலில் டெவலப் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி ஒரு சின்ன விஷயம் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். சந்தஸ்ய மணிஞாம் பத்ரே தர்மபத்ரம் சுசாங்கிதம் ரிஷ்மி சாட்சாத் ஜென்மிதகிரினம் சத்ரபசி காஷ்யபசுப்ரு தஸ்ததேக ததவஸ்தியாம் பர்வதம் கரி சன்யோகதே தேஜே மித்ரவர்ண சம்ஹிதம். அதாவது ஒரு எலக்ட்ரிசிட்டியை எப்படி ப்ரொடக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அகஸ்தியர் எழுதின குறிப்பு. இதை ஜெர்மனில் பெரிய ஆய்வுகள்லாம் பண்ணுறாங்க. இந்த குறிப்பில் என்ன எழுதியிருக்கான்னு சொன்னால், ஒரு மண் குடுவையில் ஒரு தாமிரத்தகட்டை உள்ளே வச்சுட்டு கொஞ்சம் சிக்ரீவம்னு சொல்லக்கூடிய துத்தநாகத்தை போட்டு ஈர மரத்தூளையும் பாதரசத்தையும் ஒன்றா வச்சு துத்தநாகத்தை பூசிட்டு அந்த குடுவைக்கு 2 பக்கத்துலேயும் 2 ஒயரை காப்பரை கனெக்ட் பண்ணால் எலக்ட்ரிசிட்டி உருவாகும். இதை அன்றே சொன்னவன் ஆதி குருவாகி அகத்திய பெருமான். இப்போது நாம் அவங்கள சாமியாக பார்க்கணுமா இல்லை சயின்டிஸ்டாக பார்க்கணுமா? நீங்கள் தான் முடிவு பண்ணணும். எப்படி பார்க்கலாம்? சயின்டிஸ்டாகவே நம்ம வந்து அவங்கள பார்க்கலாம். இன்றைய அறிவியல் பார்வை வந்து ரொம்ப முக்கியம். அறிவியலோடு இந்த ஆன்மீக யோகிகளை நம்ம பார்க்கறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுது. அடுத்து நிறைவாக மகா யந்திரங்கள்னு நாம் வந்து நம்ம வீட்டில் பார்த்துருப்பீங்க. நீங்கள் இந்த சக்கரங்கள்லாம் இருக்கும் வீட்டுக்குள்ளே பூஜை பண்ணுற இடத்துல. ஸ்ரீ சக்கரம் இருக்கும், இந்த சக்கரம் இருக்கும், மகாலட்சுமி சக்கரம் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சக்கரங்கள் கிடையாது, பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய கோடுகள். அதை தன்னுடைய தவ வலிமையால் கொண்டு வந்து பிரபஞ்ச இயக்கத்தை பூமிக்கு கொடுத்தது அகஸ்திய பெருமான் போன்ற மிக பவித்திரமான சித்தர்கள்னு நம்ம சொல்லிக்கணும். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களோடு இந்த நேரத்தை நான் செலவிட்டதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். மிக மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு. இந்த இளைய தலைமுறை இந்த சித்தர்களை பற்றி அவேர்னஸ் கொண்டு வரணும். இளைஞர்கள் எல்லாருமே இந்த யோகிகளுடைய உண்மையான அறிவியலை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நான் ஆத்மாத்மாக உங்கள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வாய்ப்பளித்த இந்த பேராயத்திற்கும் மதிப்புக்குரிய இந்த ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் என்னோடு இங்கே கலந்துரையாடி கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கும் அதை தாண்டி நாளைய அற்புதமான தேசத்தை பாதுகாக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. ஒரு உரை, மிக தெளிவான ஒரு உரை வழங்கிய அகத்திய கிருபா அமைப்பின் டாக்டர் அகத்திய ஸ்ரீ அன்புச்செழியன் சாமிகள் அவர்களுக்கு தமிழ் பேராயம் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக அகத்தியரின் இலக்கண இலக்கிய பங்களிப்பு குறித்து பேசுவதற்காக துவாரகதாஸ் வைணவ கல்லூரியிலிருந்து அன்பிற்குரிய முனைவர் சி சதானந்தன் அவர்கள், இணை பேராசிரியர் முனைவர் சி சதானந்தன் ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவருக்கு தற்போது சிறப்பு செய்யப்பட இருக்கிறது. பங்களிப்பு குறித்து உரை வழங்க முனைவர் சி சதானந்தன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இருந்தமிழே உன்னால் இருந்தேன், இருந்தமிழே உன்னால் இருந்தேன் என்று தமிழன்னை வணங்கி எஸ்ஆர்எம் அறிவியல் தொழில்நுட்ப கல்வி நிறுவனம், தமிழ் பேராயம் மற்றும் பாரதிய மொழிகள் குழுமம் இணைந்து நடத்தக்கூடிய அகத்திய மாமுனிவர் குறித்த இந்த தேசிய கருத்தரங்கில் அடியணையும் ஆட்கொண்டு இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை அளித்த தமிழ் பேராயத்தினுடைய செயலர், கெடுதகை நண்பர் முனைவர் ப. ஜெயகணேஷ் அவர்களுக்கும், தமிழ் பேராயத்தினுடைய தலைவராக வச்சிருக்கக்கூடிய போற்றுதலுக்குரிய கருணு நாகராஜன் ஐயா அவர்களுக்கும், இந்த
பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் உள்ளிட்ட அத்துணை பெரிய மக்களுக்கும் முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து, காலை முதல் அகத்தியர் குறித்து மட்டுமே கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருடைய பொற்பாதங்களையும் தொட்டு வணங்கி, இன்று ஒரு நல்ல நாள். இந்த நல்ல நாளிலே அகத்தியர் குறித்து நீங்கள் அனைவரும் காலை முதல் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது எத்தனை ஜென்மத்தில் நீங்கள் செய்த புண்ணியமோ தெரியவில்லை, இன்று நீங்கள் எல்லோரும் அகத்தியர் குறித்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சித்தர்களை குறித்து கேட்பதும், அவர்கள் குறித்து பேசுவதும், அவர்களை குறித்து சிந்திப்பதும் இவையெல்லாம் எல்லோருக்கும் வாய்க்காது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள், ஒவ்வொரு கல்லூரியிலிருந்து வந்திருக்கிறீங்க, ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலிருந்து வந்திருக்கிறீங்க, இந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்க, பல்வேறு ஊர்களிலிருந்து வந்திருக்கிறீங்க. இதெல்லாம் எப்படி நடக்கிறது என்று கேட்டால், இதற்கு முன்னதாக நீங்கள் செய்திருக்கக்கூடிய, உங்கள் முன்னோர் செய்திருக்கக்கூடிய, உங்கள் பெற்றோர் செய்திருக்கக்கூடிய அந்த புண்ணிய பலன் உங்களை இங்கே கொண்டு வைத்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அகத்தியருடைய இலக்கிய பார்வை என்கின்ற பொருண்மையிலே மிக சிறப்பாக ஐயா அவர்கள் உரையாற்றினார்கள். ஏறத்தாழ என்னுடைய பாதிய வேலையை அவர் முடித்து விட்டார். இலக்கிய பங்களிப்புகள் என்கின்ற பொருண்மையிலே நாம் இங்கே சிந்திக்க இருக்கின்றோம். காலம் மிகவும் குறைவானது என்பதால் கொஞ்சம் விரைந்து சிந்திக்க இருக்கின்றோம். மாணவ செல்வங்களே, நீங்கள் அனைவரும் என்னோடு இணைந்து இதை குறித்து சிந்திப்பீர்களாக. பொதுவாக ஒரு ஆளுமை, தமிழ் இலக்கிய உலகில் ஆளுமை என்று சொல்லுகின்ற பொழுது அவர் இலக்கியத்தில் இருப்பார், இல்லை என்று சொன்னால் இலக்கணத்தில் இருப்பார், இல்லை என்று சொன்னால் பக்தி இலக்கியத்தில் இருப்பார், இல்லை என்றால் சித்தர் இலக்கியத்தில் இருப்பார். இப்படி எங்கெங்கே ஒரு ஆளுமை இருக்கின்றாரோ ஒரு பொருண்மையிலே தான், ஒரு இடத்தில் தான் அவருடைய ஆளுமையை நாம் பார்க்க முடியும். ஆனால் அகத்தியரை பொறுத்த வரைக்கும் இலக்கியத்தில் இருக்கின்றார், இலக்கணத்தில் இருக்கின்றார், ஆன்மீகத்தில் இருக்கின்றார், தத்துவத்தில் இருக்கின்றார், மருத்துவத்தில் இருக்கின்றார், சித்தராக இருக்கின்றார். இப்படி பல பொருண்மைகளிலே அவர் வலம் வந்து கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, நம் யுகங்கள் 4 என்று சொல்லுவோம். கிருதயுகம், இந்த கிருதயுகம் என்று சொல்லக்கூடியது தான் சக்தி யுகம் என்று சொல்வார்கள். மகாகவி பாரதி பாடினான், கிருதயுகம் எழுக மாதோ என்று சொல்லி பாடினான். அந்த கிருதயுகத்தில் அரிச்சந்திர மகாபிரபு அவருடைய தன்மை இருந்தது. அரிச்சந்திரன் உண்மைக்காக வாழ்ந்தான். அந்த யுகத்திலே அகத்தியரை பற்றி பேச்சு வந்திருக்கிறது. அதற்கு அடுத்ததாக திரேதாயுகம். திரேதாயுகத்தில் ராமனுடைய மிகப்பெரிய ஆளுமை வீச்சு. ராமாயணத்தில் எப்படியெல்லாம் அகத்தியர் இருந்தார் என்று ஐயா அவர்கள் இங்கே பொழிவாற்றினார்கள். அப்படி திரேதாயுகத்திலும் ராமாயணத்தில் நம்முடைய அகத்தியரை பற்றி நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்ததாக துவாபர யுகம். துவாபர யுகத்திலே தான் மிகப்பெரிய மகாபாரதம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய இலக்கியம் நமக்கு கிடைத்தது. அந்த மகாபாரதம் என்று சொல்லக்கூடிய அந்த காப்பியம் நடந்த களம் துவாபர யுகம். அந்த துவாபர யுகத்திலும் அகத்தியரை பற்றிய குறிப்புகள் இருக்கின்றது. அதுக்கு அடுத்ததாக கலியுகம் என்று சொல்லக்கூடிய இந்த யுகத்திலும் நாம் அகத்தியரை ஒரு அகத்தியர் அல்ல, 2 அகத்தியர் அல்ல, அவர் சொல்லிக்கொண்டே வந்தார். 8 பேர் என்று சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம 31 அகத்தியர் என்று ஒரு பட்டியல் இருக்கிறது, 35 அகத்தியர் என்று ஒரு பட்டியல் இருக்கிறது. இப்படி ஏராளமான அகத்தியருடைய பட்டியல்கள்லாம் இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். இப்படி ஒரு யுகமாக கடந்து, அதாவது மகாபாரதம் என்று சொன்னால் துவாபர யுகத்திலே கிருஷ்ண பரமாத்மாவை பற்றி நாம் பேசுவோம். அதற்கு முன்னதாக அவர் கிடையாது, அது பிற்பாடு தான் நாம் பேசுவோம். ஆனால் ஒவ்வொரு யுகத்திலும் பயணித்து கொண்டு வருகின்றவராக நாம் பார்ப்பது அகத்தியர் தான் நாம் பார்க்கின்றோம். இவர்கள் எல்லோரும் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்தவர்கள் என்று தான் எல்லோரும் சொல்ல வேண்டும். கலியுகத்திலே தெய்வப்புலவர் வாழ்ந்து 2000 ஆண்டுகள் ஆகின்றன. ஆனால் நாம் இன்றும் மகாகவி பாரதியார், தெய்வப்புலவர் வள்ளுவர், மாணிக்கவாசு, தாயுமானர் போன்றவர்களெல்லாம் சொல்லிக் கொண்டு வருகின்றோம். எனவே இவர்கள் எல்லோரும் என்ன என்று கேட்டால், இவர்கள் எல்லோரும் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். இந்த பூத உடல் அழிந்தாலும் புகழ் உடம்பு அழியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். 37 அகத்தியர்களை பட்டியலிட்டு சிதம்பரனார் என்று சொல்லக்கூடிய ஒரு புலவர் அகத்தியர் வரலாறு என்று சொல்லக்கூடிய நூலிலே எழுதியிருக்கின்றார். ஐயா மாணிக்கவாசகம் ஐயா அவர்கள் அகத்தியர் வரலாறு என்று சொல்லி 2 தொகுதிகள் அவர் எழுதியிருக்கின்றார்.
சரி, இந்த அகத்தியரை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது சிவன் பார்வதி திருமணத்திலிருந்து தொடங்கி முருகப்பெருமானுடைய அவதாரத்திலிருந்து தொடங்கி இப்படியாக அவர் காலந்தோறும் அகத்தியர் வந்து கொண்டே இருக்கின்றார். சரி, இலக்கியங்களினுடைய அகத்தியர் அப்படின்ற பங்களிப்பை தான் இவர் மிக விரிவாக சொல்லியிருந்தார். சிலப்பதிகாரத்திலே அகத்தியரை பற்றி குறிப்பு இல்லை என்று சொன்னார். ஆனால் அதாவது நம்ம உச்சிமேல் புலவர்கள் நச்சினார்க்கடியர் என்று சொல்வார்கள் உரையாசிரியர். அந்த உரையாசிரியர் நச்சினார்க்கடியர் சொல்கின்ற பொழுது அவர் சிலப்பதிகாரத்திலே அரும்பத உரையாசிரியரும் அடியார்க்கு நல்லாரும் சொல்கின்றார்கள், அரங்கேற்று காதை, கடலாடு காதை, அடைக்கட காதை என்று சொல்லக்கூடிய 3 காதையிலும் அகத்தியர் குறித்தும் பொதிகை மலை குறித்தும் அவருடைய செய்தியானது பேசப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மணிமேகலையில் எப்படியெல்லாம் இருக்கிறது என்று ஐயா அவர்கள் பதிவு செய்தாங்க. அகத்தியருடைய படைப்புகள், இலக்கிய பங்களிப்பு, இலக்கண பங்களிப்பு என்று சொல்லக்கூடிய என்னுடைய தலைப்பிற்கு வருகின்ற பொழுது பார்த்தீங்கன்னா, அகத்தியர் எத்தனை நூல்களை படைத்தார், ஒரு பெரிய நம்ம கேள்விக்குறி. அகத்தியர் எத்தனை நூல்கள் படைத்தார்? ஏன்னா மருத்துவத்திலும் அவர் அகத்தியர் பெயரால் நிறைய நூல்கள் கிடைக்கின்றன, தத்துவத்தில் அகத்தியர் குறித்து நிறைய நூல்கள் கிடைக்கின்றன, இந்த ஜோதிடத்திலும் நிறைய நூல்கள் கிடைக்கின்றன, ரசவாதத்தில் நிறைய நூல்கள் கிடைக்கின்றன. இப்படி எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோமே, எத்தனை நூல்கள் தான் அவர் படைத்தார் அப்படி பார்க்கின்ற பொழுது 302 நூல்கள் அவருடைய பெயரால் இருக்கின்றன. 302 நூல்கள் இருக்கிறது அவருடைய பெயரால். ஒரு பட்டியல் போட்டிருக்கார் நம்முடைய மாணிக்கவாச ஐயா அவர்கள். அகத்தியர் வரலாறு என்ற நூல் சொல்லக்கூடிய நூலில் 302 நூல்கள் இருப்பதாக அவருடைய பெயரில் கிடைப்பதாக அவர் பட்டியல் போடுகின்றார். அது மட்டும் இல்லாமல் யோக ஞான சாஸ்திர திரட்டு என்று சொல்லக்கூடிய ஒரு 10 தொகுதியில் இருக்கின்றது. இங்கே வடபழனியிலே தாமரை நூலகம் என்று ஒரு நூலகம் இருக்கின்றது. அங்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை என்று சொல்வதை விட முழுமையாக அப்படின்னு சொல்லலாம், முழுமையாக சித்தர்கள் குறித்த சித்த மருத்துவம் குறித்த நூல்கள் தான் அங்கே இருக்கும். அதில் யோக ஞான சாஸ்திர திரட்டு என்று சொல்லக்கூடிய அந்த 10 தொகுதிகளில் 10வது தொகுதி முழுமையுமாகவே அகத்தியர் குறித்த பாடல்கள் தான் அதில் அவங்க தொகுத்து வச்சிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 950 பாடல்கள் அதிலே அகத்தியர் குறித்த பாடல்கள் இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் விவேகானந்த கல்லூரியிலே பேராசிரியராக தத்துவத்துறை தலைவராக இருந்து போற்றுதலுக்குரிய தானா கணபதி ஐயா அவர்கள் தமிழ் யோக சித்தர் ஓலைச்சுவடி பொக்கிஷம் என்று சொல்லி சித்தர் பாடல்களை எல்லாம் தொகுத்தார். 13,276 பாடல்கள் அது தொகுக்கப்பட்டது. 13,276 பாடல்கள் அது தொகுக்கப்பட்டது. அதில் பார்த்தீங்கன்னா சுமார் 50 தலைப்புகளில் அகத்தியர் குறித்த பாடல்கள் எல்லாம் ஒரு தொகுத்து கொடுத்துருக்கிறார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாண்டிச்சேரியில் மிக புகழோடு சித்தராக விளங்கி வாழ்ந்து கொண்டிருந்தவர் கமலக்கண்ணன் ஐயா அவர்கள், அண்மையிலே மறைந்தவர். அவர் பார்த்தீங்கன்னா அகத்தியர் ஞான கோவை என்று சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கோவை நூலை அவர் கொடுத்துருக்கார், அகத்தியர் ஞான கோவை. அதில் 15,000 பாடல்களை இப்போ நான் படித்து இந்த நூலை செய்திருக்கிறேன் என்று அவர் அதிலே எழுதுகின்றார். அப்போது ஏறத்தாழ 15,000 பாடல்களுக்கு மேலாக நமக்கு அகத்தியர் பேரிலே வந்திருக்கக்கூடிய பாடல்கள் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு நாம் பார்க்கலாம். அதனால் காலந்தோறும் யுக யுகமாக அகத்தியர் பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். கலியுகம் எடுத்துக்கொண்ட போது பார்த்திங்கன்னா சங்க இலக்கியத்திலேருந்து ஆரம்பித்து நமக்கு சிலப்பதிகார மணிமேகலையிலிருந்து தொடங்கி நமக்கு எல்லாம் தொடர்ச்சியாக அகத்தியருடைய பாடல் கிடைத்து கொண்டே இருக்கிறது. ஒரு மனிதர் எப்படி எழுதியிருக்க முடியும்? ஒரே மனிதராக இருந்தால் இப்படியெல்லாம் எழுதியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. இதுக்கு பல காரணங்கள் சொல்கிறாங்க. என்னென்னா, இப்போ நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, இப்போ நம்ம ஒரு நூலை படைக்கின்றோம், ஒரு செயலை செய்கின்றோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லா சிறப்பாக செஞ்சீங்க, நூல் நல்லா சிறப்பாக எழுதுகிறீங்க, இந்த விழா நல்லா சிறப்பாக நடத்துறீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்கிறோம்? இதெல்லாம் என்னால் நடந்தது. இப்போ மிகப்பெரிய அளவில் இந்த விழாவை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். தமிழ் பேராயம் சார்பாக SRM பல்கலைக்கழகம் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். இவ்வளவு விழாவை முடித்துவிட்டு மாலை நேரத்தில் ஜெகனேஷ் கிட்ட கேட்டு பாருங்க, ரொம்ப சிறப்பாக நீங்கள் நடத்தீங்கன்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்? எல்லாம் இறைவன் நடத்துனா, நம்மகிட்ட என்னங்க இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அப்போ இறைவனுடைய திருவருளால் இவையெல்லாம் நடக்கிறது என்று நாம் எப்பொழுது நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோமோ, அதை போல ஒரு சித்தர் குறித்து நீங்கள் எல்லோரும் நன்றாக ஆழமாக சிந்தித்தால் அவருடைய திருவருள் வாய்க்கும். அப்படி திருவருள் வாய்த்தவர்கள் அகத்திய பெருமானை குருவாக போற்றிக்கொண்டு இது அமர்ந்து கொண்டிருக்கின்றார்களே பெரியவர்கள், அவர்களை போன்று அகத்தியரை நாம் வணங்கி வழிபடுகின்ற பொழுது அவருடைய திருவருள் வாய்ப்பினால் அவர் எப்படி எழுதினாரோ, அவர் எந்த மாதிரியான கருத்துக்களை கொடுத்தாரோ அதை போல கருத்து நமக்கு வந்து விழும். எனவே அவர் மீது மிகப்பெரிய பற்று கொண்டவர்கள் அவருடைய பெயராலேயே இலக்கியங்களை படைத்தார் அப்படின்னு சொல்கிறது தான் உண்மையானதாக இருக்கும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. வானொலி தொலைக்காட்சியெல்லாம் இப்போ நம்ம வீட்டில் இருக்குது. வானொலின்னு சொன்னால் இன்றைக்கி பெரும்பாலும் தெரியறது இல்லை. டிவி எடுத்துங்களேன், டிவி நம்ம வீட்டில் இருக்குது.
ஒரு சின்ன பெட்டி, எங்கேயோ பல்லாயிரம் மைல் கணக்கில் தள்ளி நடக்கக்கூடிய ஒரு செய்தியை கொண்டாந்து நம்ம வீட்டுக்கு வாசலில் கொண்டாந்து கொடுக்குறது. ஒரு சிறிய செல்ஃபோன் வச்சுட்டு இருக்கோம், இது எங்கேயோ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நபர்கிட்ட நம்ம வந்து பேசி கொண்டிருக்கிறோம். எப்படி? ஒரு சின்ன சிப்பு இதில் இருக்குது. இதுதான் என்ன செய்கிறது? காற்றாலை மூலமாக அது அலையை சரியாக உள்வாங்கி நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. அதை போல நாம் சித்தர்களை பற்றி நாம் நினைக்கின்ற பொழுது, அகத்திய மாமுனிவரை பற்றி நினைக்கின்ற பொழுது, அவருடைய திருவருள் ஒரே எண்ண அலையாக இருக்கின்ற பொழுது நமக்கு வாய்க்கிறது. அந்த வாய்த்ததனுடைய அடிப்படையில் தான் இப்படிப்பட்ட இலக்கியங்கள் எழுதின அப்படின்னெல்லாம் நம்முடைய ஆய்வாளர்கள் சொல்கின்றாங்க. பொதுவாக இன்னொன்று சொல்லுவாங்க, சித்தர்கள்லாம் எல்லாத்தையும் மறைச்சி மறைச்சி வச்சுட்டாங்க, எல்லாத்தையும் பரிபாஷையில் சொல்கிறாங்க, வேகா கால்னு சொல்கிறாங்க, போகா புனல்னு சொல்கிறாங்க, இவையெல்லாம் நமக்கு எங்கெங்கே புரியுது, எல்லாத்தையும் வந்து மறைச்சி மறைச்சி வச்சுட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து ஒன்று இருக்குது. அதுக்கு காரை சித்தர் என்று சொல்லக்கூடிய சித்தர் வந்து மிக அழகான ஒரு செய்தியை சொல்கிறாரு ஒரு பாடலில். சித்தரெல்லாம் உண்மைதனை மறைத்தார் என்று செப்பி மணப்பால் குடிக்க வேண்டாம் சொன்னேன். எல்லாரும் மறைச்சி மறைச்சி சொல்லிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களே, அப்படி ஒன்றும் நீங்கள் வருத்தப்படாதீங்க. சித்தர் மொழி நூல் அதனை தொட்ட போதே சித்தர் எல்லாம் ஒற்றை என சேர்ந்து நிற்பாருன்னு என்று சொல்கிறாங்க. நீங்கள் எப்பொழுது சித்தர் இலக்கியம் படிக்கிறீங்க, அந்த புத்தகத்தை கையில் எடுக்கிறீங்களோ அப்பொழுதே உங்களுடைய அருகாமையில் இருந்து கொண்டு அவர்கள் உங்களிடம் பார்த்து கொண்டே இருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு அகத்தியருடைய பாடலை படிக்கிறீங்க, பட்டினதாருடைய பாடலை படிக்கிறீங்க, சிவவாக்கியருடைய பாடலை படிக்கிறீங்க, கடுவெளி சித்தருடைய பாடலை படிக்கிறீங்க அப்படி சொன்னால் உடனே அவங்க வந்து உங்களுடைய பக்கத்தில் இருப்பாங்க. இவன் இந்த படிப்பது என்பது உண்மையாக தான் உய்தி பெற வேண்டும் என்பதற்காக படிக்கிறார்களா அல்லது வெளி வேடத்திற்காக படிக்கிறார்களா என்று சொல்லி அவங்க பக்கத்தில் வந்து நிற்பாங்க. நான் உண்மையிலேயே இந்த பாடலை நான் தெரிந்து கொள்ள வேண்டும், இதன் வழி நான் நிற்க வேண்டும், என்னுடைய ஆன்மா சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதாக நாம் நினைத்து படிக்கின்ற பொழுது அவர்கள் அந்த பாடத்திற்கான அந்த பாடலுக்கான பொருளை விளங்கச் செய்வார்கள். இல்லை, மனதிலே அழுக்கோடு நாம் படிக்கின்ற பொழுது, மனதோட அழுக்கோடு நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு அந்த பாடல் இந்த காலத்தில் இல்லை எந்த காலத்திலுமே புரியாமலே போய்விடும். எனவே சித்தர் எல்லாம் மறைந்திருப்பார்கள், ஒற்றர் போல நிறைந்து கொண்டிருப்பார்கள், சித்தமுறும் குணநிறைவில் நாட்டம் கொள்வார், சிறிது அழுக்கை கண்டாலும் விலகி போவார் என்று சொல்கின்றார் காரை சித்தர். அப்புறம் யாருக்கு தான் சித்தி ஆகும் அதையும் சொல்லுகின்றார். சித்த நிறை உள்ளவர்க்கே சித்தி தோன்றும், சித்தமிழார் வித்தை எல்லாம் சிரிப்பே கண்டீர் அப்படி சொல்றார். அப்போ சித்த நிறை உள்ளவருக்கு, யார் சித்த நிறை உள்ளார்களோ அவர்களுக்கு சித்தி தோன்றும் என்பது காரை சித்தருடைய வாக்கு. அதனால அகத்தியருடைய பாடல்கள் நானும் படித்தங்கய்யா, நமக்கு ஒன்றும் விளங்கலங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகாமே அகத்தியரை நாம் மனமாற தொழுதோம் என்று சொன்னால் அகத்தியர் நமக்கு அருள் செய்வார். ஒன்று குருபிரானாக வந்து அருள் செய்வார். நமக்கு படிக்கின்ற பொழுது நமக்கு இந்த பாடலுக்கு பொருள் சொல்வதற்கு ஒருவரை அனுப்பி வைப்பார். இல்லது நம்முடைய எண்ணத்திலேயே அதை விளங்கும்படியாக செய்வார் அப்படின்றத நாம் பார்க்குறோம். அகத்தியருடைய பாடல்களில் இலக்கிய நயம் அப்படின்னு நம்ம பார்க்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு இலக்கிய நயங்கள் நம்ம பார்க்கலாம். சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள், அதுக்கு அடுத்து பக்தி இலக்கியத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள், காப்பியத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள், அதை போன்ற ஒரு இலக்கிய நயங்கள் இதில் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மாதிரியான ஒரு இலக்கிய நயங்கள் இதில் இருக்காது. இதில் எப்படிப்பட்ட ஒரு இலக்கிய நயம் இருக்கிறது அப்படி சொன்னால், ஒரு ஓமை சொல்லுகின்றார் என்று சொன்னால் அந்த ஓமையானது நம்முடைய ஆன்மாவோடு தொடர்புடைய ஒரு ஓமையாக அது இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நயம் தான் இதில் நாம் பார்க்க முடியுமே ஒழிய மற்ற எளிமையான ஒரு ஓமைகள் அது அல்லது ஒரு கற்பனையான ஒரு ஓமைகள் இப்படியெல்லாம் அதில் நம்ம வந்து பார்க்க முடியாது. சில பாடல்களை தவிர அல்லது பாடல்களில் சில தொடர்களை தவிர மீதி எல்லா பாடல்களும் நமக்கு கொஞ்சம் எளிமையாக புரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் அதில் ஆழமான கருத்து இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். உதாரணத்துக்கு ஒரே ஒரு பாடல் சொல்கிறேன். அகத்தியர் ஞானம் என்று சொல்லக்கூடிய அந்த நூலில் வரக்கூடிய ஒரு பாடல். பெரும்பான்மையான பாடல்கள் இவருடைய பாடல்கள் பார்த்திங்கன்னா தத்துவ கருத்துக்கள் நிறைந்திருக்கின்றது. நாம் வீடு பேர் அடைவதற்கு வழிகாட்டக்கூடிய பாடல்களாக அவை எல்லாம் அமைந்திருக்கிறது. அதில் ஒன்று சொல்கிறாரு, மோட்சம் அது பெறுவதற்கு சூட்சம் சொன்னேன், நீங்கள் மோட்சம் பெற வேண்டுமா அதுக்கு நான் ஒரு சூட்சமம் சொல்லுகின்றேன் கேளுங்கள் என்று சொல்லி ஆரம்பித்து 4 விடயம் சொல்கிறார். மோகமுடன் பொய் களவு கொலை செய்யாதே அப்படின்னு சொல்கிறார். எடுத்த உடனே நமக்கு பஞ்சமா பாவங்கள் என்று சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மோகம் அதாவது காம வயப்பட்டு மிகு காமத்தோடு பிறன்மனை நயத்தல் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மையில் போகிறாங்க இல்லையா, அந்த ஒரு தன்மை. 2வது பொய் சொல்கிறது, 3வது களவு, 4வது கொலை, 5வது கல் குடித்தல். இந்த 5ஐயும் நாம் பஞ்சமா பாவங்கள் என்று சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பொய் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதுங்க இல்லையா, நீங்கள் எல்லாம் கொஞ்சம் தூங்குறீங்களான்னு தெரியல, நான் வேணா ஒரு கதை சொல்லட்டுமா?
உங்களுடைய அனுமதியோட ஒரு 2 நிமிடம். இந்த பொய் சொல்கிறது அப்படின்னு சொல்கிறது இருக்குது இல்லைங்களா, மற்ற எல்லா பாவங்களுக்குமே அடிப்படையானது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பொய் தான். இந்த பொய் மட்டும் சொல்லாமல் இருந்துட்டா எல்லா பாவங்களும் நம்மை விட்டு விலகிவிடும். நம்ம மற்ற பாவங்களை நம்ம செய்யாமல் நம்ம விட்டுடுவோம். ஒரு திருடன் இருந்தான் ஒரு ஊரில். அவன் நாள்தோறும் திருட போவான். மாலை நேரத்தில் வீட்டில் சாப்பிட்டுட்டு இரவு 8 மணி 9 மணி ஆச்சுன்னு சொன்னால் நல்லா வீட்டிலேருந்து புறப்பட்டு போவான். அப்படி புறப்பட்டு போகின்ற பொழுது வழியில் ஒரு கோயில் இருக்கும். அங்கே என்ன மாதிரி ஒருத்தர் சொற்பொழி பண்ணிட்டு இருப்பார். இவரும் ஏதோ பேசிட்டு இருக்காரு, நம்ம உட்காந்து கேட்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லி உட்காந்து கேட்பான். ஏன்னா இரவு நேரத்தில் ரொம்ப கடந்து போனால் தானே அவனுக்கு திருடுவதற்கு வசதியாக இருக்கும். அதனால் கடந்து போவான். அப்படி உட்காந்து பார்த்து கொண்டே போயின்ற போது ஒரு நாள் என்ன செய்கிறான், அந்த சொற்பொழிவாளர் பேசி கொண்டிருக்காரு, இவன் உட்காந்துருக்கான். அவர் 10 மணிக்கு பேசி முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் கூட்டமெல்லாம் கடந்து போய்விட்டாங்க. இவன் என்ன செய்கிறான், அந்த பொழிவாளர்கிட்ட போயிட்டு, ஐயா நீங்கள் ரொம்ப நேரம் நல்லா சொல்லிட்டுருக்கீங்க, பல நாளாக நான் கேட்டுருக்கேன், நிறைய விஷயம் சொல்கிறீங்க, சிலது எனக்கு புரியுது, பலது எனக்கு புரியறது இல்லை, சிலது புரியுற மாதிரி தெரியுது, எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். சரிப்பா நீ என்ன செய்கிற அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. நான் திருடுறேங்கய்யா அப்படின்னு சொல்கிறான் அவன். இப்போ நம்மக்கிட்ட யாருன்னா வந்து கேட்டோம்னா நான் சொல்லுவோமா அந்த மாதிரி என்ன செய்கிற திருடுறேன் நம்ம யாரும் சொல்லுவோமா? நம்ம ஏதாவது ஒரு காரணம் சொல்லியிருப்போம், பொய்யாவும் காரணம் சொல்லியிருப்போம். ஆனால் அந்த திருடன் என்ன பண்ணுறான், உண்மையை சொல்கிறான், நான் திருடுறேன் அப்படின்றான். ஏன்பா திருட்டு தொழில் தவிர வேறு எதுவும் உனக்கு தெரியாதா அப்படின்னு. இல்லைங்க எனக்கு திருடு தான் தெரியும், மாட்டிக்காமல் ரொம்ப நல்லா ஜாக்கிரதையாக திருடுவேன், இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் மாட்டினதே கிடையாது அப்படின்னு அவன் சொல்கிறேன். அப்படியா சரி, அப்படின்னா இன்னையிலேருந்து நீ பொய் பேசாமல் இருக்கிறியா அப்படின்னு சொல்கிறாரு. பொய் தானே பேசக்கூடாது, திருடுறான் இல்லையா அப்படின்னு. திருடு அதான் உன்னுடைய தொழில், அப்போ நீ திருடு, பொய் மட்டும் பேசக்கூடாது அப்படின்ட்டார். சரிங்க ஏன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணா, இன்றைக்கி அவனுக்கு குரு கையில் ஞான உபதேசம் பெற்றது போல் ஆகிவிட்டது. ஆனால் இன்றைக்கி ஒரு பெரிய இடமா போய் நம்ம திருடுவோம், ஏன்னா குரு உபதேசம் நம்ம கொடுத்துருக்காரு இல்லையா, அதெல்லாம் பெரிய இடமா போய் திருடுவோம்னு சொல்லிட்டு நேராக ஒரு அரண்மனைக்கு போகிறான். பதுக்கி போகிறான். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே அரண்மனையில் ராஜா வந்து ஒரு மாறு வேடம் போட்டுக்கிட்டு அங்கே வருகின்றார். இந்த திருடனை பார்த்துடுறார். அந்த திருடன் பக்கத்தில் அவர் நிற்கிறார். நீ எங்கே வந்தே அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. நான் திருட வந்தேன் அப்படின்றான் அவன். ஏன்னா வந்து போய் பேச மாட்டான் இல்லையா, நான் திருட வந்தேன்றான். உடனே அவன் கேட்டான், நீ எங்கே வந்து? நானும் திருட தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். சரி வாங்க நம்ம 2 பேரும் போய் சேர்ந்து திருடுவோம் அப்படின்னு சொல்லி ராஜா அவனை கூப்பிட்றாரு. சரி வான்னு சொல்லி கூட்டின்னு போகிறான். இவன் திருட ஒரு பக்கமாக போகிறான். இந்த பக்கம் போகாது, இந்த பக்கம் போனால் காவலாளிங்க மாட்டிவாங்க, நான் ஏற்கனவே இங்கே வந்திருக்கிறேன், வா உன்னை பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி ஒரு கஜானா இருக்கக்கூடிய இடத்துக்கு ரொம்ப பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போயிட்டார். அங்கே போனால் ஒரு பெரிய பெட்டியை திறக்கிறாங்க. உள்ளே விலை உயர்ந்த 3 மாணிக்க கற்கள் இருக்கிறது. உடனே திருட என்ன சொல்கிறேன், இது விலை உயர்ந்த மாணிக்க கல், உடைச்சா நமக்கு பணம் போகாது, ஒரு கல்லை நீ எடுத்துக்கோ, ஒரு கல்லை நான் எடுத்துக்கிறேன், ஒரு கல்லை இங்கேயே வைப்போம், நாளைக்கு நம்ம யார் சீக்கிரமாக வரோம் அவங்க வந்து ஒரு கல்லை எடுத்துக்கலாம் அப்படின்றான். இப்போ ராஜாவுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. என்னடா இப்படி ஒரு திருடனா, சரிப்பா நீ ஒன்று எடுத்துக்க நான் ஒன்று எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து புறப்பட்டு வந்துட்டார். இவன் திருடன் வீட்டுக்கு போயிட்டான். நேராக இந்த திருடனுக்கே தெரியாமல் என்ன பண்ணுறாருன்னா அவனுடைய பின்னாடியே போய் அவன் எங்கே இருக்கிறான், வீடு எங்கே இருக்குதுன்றதை கண்டுபிடிச்சிட்டு வந்துடுறாரு. மறுநாள் அரசவை கூடுகிறது. அமைச்சரை அழைக்கிறாரு. நிதி அமைச்சரே, நம்ம உளவாளிகள்லாம் ஒன்று சொன்னாங்க, ஒற்றர்கள் ஒன்று சொன்னாங்க, இரவு நேரத்தில் திருடு போயிருக்குதா, அதனால் நீ போயிட்டு என்னன்னு போய் பார்த்துட்டு வா அப்படி சொல்லி அனுப்புறாரு. நிதியமைச்சர் போனார், எல்லாத்தையும் சரி பார்த்தாரு. பெட்டி திறந்து பார்க்கின்ற போது 3 கல்லுக்கு ஒரு கல் தான் இருந்தது. இவர் என்ன முடிவு பண்ணார்னா, திருடன் வந்திருக்கிறான், 3 கல் எடுத்துருக்கணும், ஆனால் ஒரு கல் இருட்டில் தெரியல போல, ஆனால் 2 கல் மட்டும் எடுத்துகிட்டு அவன் போயிட்டு இருக்கிறான் அப்படி முடிவு பண்ணிவிட்டு இவர் ஒரு கல்லை எடுத்து மடியில் முடிச்சுக்கிட்டு வந்துட்டார். நேராக வந்து அரசே உண்மைதான், ஒற்றர்கள் சொன்னது உண்மைதான், 3 கல்லையும் திருடிட்டான் அந்த திருடன் அப்படி சொல்லி சொல்கிறார். இப்போ ராஜாவுக்கு அதிர்ச்சி, என்னது 3 கல்லுமே இல்லையா, ஒரு கல் விடமா இல்லை அப்படின்னாரு. என்ன ராஜா அப்படி கேட்குறீங்க, திருடுறவன் 3 கல் தான் திருடுவான், 1 வச்சுட்டா போவான் அப்படி சொல்கிறார். அப்படியா, நம்ம ஒற்றர்கள் இன்னொன்று சொல்லியிருக்கிறாங்க, இதுதான் அட்ரஸ், போய் கூட்டின்னு வாடான்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. நேராக போனாங்க காவலாளிகள். டே நீ திருடினியா நேற்று அரண்மனையில் வந்து? ஆமாம் திருடினேன்னா. அவன் பொய் சொல்ல மாட்டான் இல்லையா, ஆமாம் திருடினேன்னா. எங்கடா அந்த மாணிக்கங்கள் இதோ இருக்குதுன்னு சொன்னான். சரி வாடான்னு சொல்லி எடுத்துகிட்டு அவனை கூட்டிகிட்டு வந்தாங்க. நேராக அரசவைக்கு வந்துட்டாங்க. அரசர் முன்னாடி சொல்கிறாங்க, மன்னா இந்த நான் இது திருடியே மாணிக்க கல்லுன்னு சொல்கிறான். சரி நீ மட்டும் வந்து திருடினியாடா அப்படி கேட்குறாரு அரசன். இல்லை என்ன கூட இன்னொரு திருடனும் வந்தான், அவனுக்கு ஒரு கல் நான் ஒரு கல்லுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறான். உடனே இப்போ ராஜா சொல்கிறாரு, அந்த திருடன் வேறு யாரும் இல்லை, நான் தான் அந்த திருடன் அப்படி சொல்லி அவருடைய கல் எடுத்து வைக்கிறார். இப்போ அமைச்சரை பார்த்து சொல்கிறார் ராஜா, அமைச்சரே அந்த இன்னொரு கல் நீங்கள் எடுத்து வைங்க அப்படின்னாரு. உடனே அமைச்சர் வந்து பதறி போகிறார். அண்ணா என்ன சொல்கிறீங்க நீங்கள், நான் திருடுனா, இந்த திருடை கண்காட்டி எடுத்துக்காரன், உங்களுக்கு தெரியாமல் 2 கல் திருடி இருப்பான் அப்படி சொல்லி சொல்கிறான். டேய் உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும், இந்த திருடனை பற்றி எனக்கு நல்லா தெரியும், மரியாதை எடுத்து வைக்கிறியா, என்ன செய்ய போகிற அப்படின்னு. உடனே மன்னா என்னை மன்னிச்சிருங்க அப்படி சொல்லி அந்த திருடன் அந்த அமைச்சர் வந்து கல் எடுத்து வச்சாராம். உடனே அந்த அமைச்சரை தூக்கி சிறையில் போடுறாங்க. இந்த திருடனுக்கு நிதி அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, பொய் சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு ஒற்றை சத்தியத்தை அவன் மேற்கொண்ட போது திருடனாக இருந்தவனுக்கு மிகப்பெரிய அளவில் அங்கே அமைச்சர் பதவி கிடைச்சது அப்படின்னு பார்க்குறோம். சரி இப்படியே பேசிட்டு போனால் ரொம்ப நேரம் ஆகும்.
செய்திக்கு வந்துடுறேன். அகத்தியருடைய கொள்கை, இலக்கியங்கள் அவருடைய கொள்கை என்னவா கொள்கை இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒற்றை இறை கொள்கையை தான் அவர் வந்து மனசில் வச்சிருந்தார். ஒருவன் என்றே தெய்வத்தை வணங்க வேண்டும் என்று சொல்கின்றார். தான் என்றே தானே தான் ஒன்றே தெய்வம் என்று சொல்லி ஒரு தெய்வ கொள்கை ஏகத்துவ கொள்கை என்று சொல்வார்களே, அப்படி ஒற்றை தெய்வ கொள்கையாக அவர் வைத்துக் கொண்டிருக்கின்றார். அதுக்கடுத்து என்ன சொல்கிறாரு, எல்லோருக்கும் தெரிந்த பாடல், மன தூய்மையே போதும்ன்றார். நீங்கள் மிக பெரிய அளவில் சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லக்கூடிய அந்த 4 படிநிலைகளில் போயிட்டு எல்லாவற்றையும் நம்ம செய்து இருக்கக்கூடிய வேண்டிய அவசியம் அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மன தூய்மையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சித்தியாகும் அவர் சொல்கிறாரு. மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம். நீங்கள் எல்லாம் பிராணாயாமம் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய அதையெல்லாம் கூட செய்ய வேண்டியதில்லை. சித்த மருத்துவர் வச்சுக்கிட்டு நான் அதெல்லாம் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். அகத்தியர் சொல்லியிருக்கார். என்ன சொல்கிறார் அகத்தியர் என்று கேட்டால், மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டான்றார். நீ எல்லாம் பிராணாயாமம் பண்ணுறீங்களா, மூச்சு பயிற்சியெல்லாம் பண்ணுறீங்களா, மனசு சுத்தமாக இருந்தால் செய்ய தேவையில்லை. மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே என்றார். மனமது செம்மையாக இருந்தால் இவையெல்லாம் செய்ய வேண்டாம். அப்போ மனசு செம்மையாக இல்லையா சார், என்ன பண்ணுறது? மனசு செம்மையாவதற்கு இதெல்லாம் செய்யணும். மனசு செம்மையாவது இதெல்லாம் செஞ்சிருக்கீங்கன்னா மனசு செம்மையாயிடும். மனசு செம்மையான ஒரு பாடு இதெல்லாம் செய்ய தேவையில்லை, விட்டுடலாம் அப்படின்றது அகத்தியருடைய கருத்து. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாரு, அலையும் மனத்தை அகத்து அடக்கும் அவனே சரியை கடந்தோலாம் என்று சொல்கிறார். அலைகின்ற மனதை எவன் ஒருத்தருங்க கட்டுப்படுத்தி விட்டானோ அவன் சரியை நிலை கடந்து விடுகிறான் என்று சொல்கிறார். அதே மாதிரி அலையும் மனத்தை அகத்து அடக்கும் அவனே கிரியை முடித்தோனாம் என்று சொல்கிறார். அப்போ இன்னொரு 5 நிமிடங்களை நான் முடிச்சிடுறேன். அவன் கிரியை முடித்தவன், யோகத்தை முடித்தவன், அவனை ஞானியாகவும் இருக்கின்றான். இவையெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அலையும் மனத்தை அகத்திலே அடக்கியவன் என்றுதான் அவருடைய தன்மை சொல்கிறார். இப்போ இலக்கண பங்களிப்பு அப்படின்னு பார்க்கின்ற பொழுது பேரகத்திய திரட்டு என்று சொல்லக்கூடிய ஒரு நூல் இருக்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 164 நூற்பாக்கள் இருக்கின்றன. அதில் மேற்கோள் சூத்திரங்களாக ஒரு 19 சூத்திரங்கள் சேர்த்திருக்கிறாங்க. நம்ம எல்லோருக்கும் நன்றாக தெரியும், ஒரு பழமொழி போல இது எல்லோரும் சொல்லிக் கொண்டு வருவார்கள். அது எங்கே இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேரகத்திய திரட்டிலே தான் இருக்கின்றது. மேற்கோள் சூத்திரத்தில் 1வது சூத்திரமாக இருக்கிறது. என்னன்னு கேட்டால், இலக்கியத்தில் இருந்து தான் இலக்கணம் வருகின்றது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி எள்ளிலிருந்து எண்ணெய் வருகின்றதோ அதை போல தான் இலக்கியத்திலிருந்து இலக்கணம் வருகின்றது என்று நாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது பேரகத்திய திரட்டில் இருக்கிறது. இலக்கியம் இன்றி இலக்கணம் இன்றே, எள்ளின்றாயில் எண்ணெயும் இன்றே, எள்ளினின்று எண்ணெய் எடுப்பது போல இலக்கியத்தினின்று எடுபடும் இலக்கணம் என்று அவர் சொல்கின்றார். அது பேரகத்திய திரட்டில் இருக்குது. அதற்கடுத்து உரையாசிரியர்களுக்கு ஒரு குறிப்பு கொடுத்தார். அதாவது இந்த கம்மாளன் என்று சொல்லுவாங்க, பொன் வேலை செய்யக்கூடிய அந்த ஆச்சாரியர்கள் இல்லையா, நீங்கள் கம்மல் முக்கெல்லாம் போட்டுறீங்க இல்லையா, அந்த ஆச்சாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருவிகள் இருக்கிறது. இரும்பு, வைரத்தளம், இந்த ஊசி, பொன்னால் ஆன ஊசி, இதெல்லாம் அவனுக்கு கருவிகள். அதே போல உரையாசிரியனுக்கு ஒரு கருவிகள் இருக்கிறது. தெளிவுரை, விளக்கு உரை, அகல உரை, பொழிப்புரை, கருத்துரை போன்ற உரையாசிரியர்களுக்கு ஒரு கருவி இருக்கிறது என்பதை அந்த அகத்தியர் இலக்கணத்திலே பதிவு செய்கின்றார். அதற்கடுத்து இலக்கிய பார்வை அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கிறது. நான் ஒன்றை மட்டும் எடுத்துக்கொள்கிறேன். அடிப்படையில் நான் ஒரு சிற்றிலக்கிய ஆய்வாளர் என்பதனால அகத்தியருடைய சிற்றிலக்கியங்கள் மட்டும் நான் இங்கே பதிவு செய்துட்டு நான் முடித்துக்கிறேன். அகத்தியருடைய சிற்றிலக்கியங்கள் அப்படின்னு நான் பார்க்கின்ற பொழுது 33 இலக்கிய வகைகளை அகத்தியர் பாடியிருக்காருன்னு பார்க்குறோம். இப்போ நீங்கள் சிற்றிலக்கியங்கள்லாம் என்னென்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க, 96 வகை சிற்றிலக்கியங்கள் அப்படின்னு எங்களுடைய மாணவர்கள்லாம் சொல்லுவாங்க. சிற்றிலக்கியம் எத்தனைமா அப்படி சொன்னால் 96 ஐயா அப்படின்வாங்க. ஆனால் பாட்டியல் நூல்கள் சொல்லக்கூடிய இலக்கிய வகையினுடைய வகையை எண்ணி பார்த்தோம்னா 244 இலக்கிய வகைகள் பாட்டியல் நூல்கள் சொல்கிறது. அவ்வளோதானே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி எங்கள் பேராசிரியர் இரா கண்ணனை போன்றவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா 530 இலக்கிய வகையில் பட்டியல் போடுறாங்க. அப்போ சிற்றிலக்கிய வகைகள் இவ்வளவு இருக்கிறது. இதில் 33 இலக்கிய வகைகளை அகத்தியர் பாடியிருக்காருன்னு பார்க்குறோம். அதில் பாட்டியல் நூல்கள் சொல்லக்கூடிய அந்த இலக்கிய வகைகள் 11 இலக்கிய வகைகள் அகத்தியரில் இருக்குது. பாட்டியல் நூல்களே சொல்லலை, 244 சொல்லலை, அதில் 22 இலக்கிய வகைகள் இவர் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். பல்லு, பிள்ளைத்தமிழ், உலா, கோவை, சதகம், தாண்டகம், காப்பியம், அந்தாதி, வெண்பா, கும்மி, விருத்தம் இவையெல்லாம் பாட்டியல் சொன்னது. இதில் இவருடைய இலக்கியங்கள் இருக்குது. பாட்டியல் சொல்லாதது பார்த்தீங்கன்னா விதி, சூத்திரம், வாகடம், திறவுகோல், சௌமியம், சுருக்கம், பூரணம், திரட்டு, இப்படி 22 பட்டியல் போகிறது. இவையெல்லாம் பாட்டியல் சொல்லாதது. ஆனாலும் அகத்தியருடைய இலக்கிய வகைகள் நாம் பார்க்கின்றோம். அதுக்கடுத்து அகத்தியர் பல்லு 200 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் இருக்கிறது. இது பல்லு அப்படி சொல்லுகின்ற பொழுது மூத்த பள்ளி, இளைய பள்ளி என்றெல்லாம் வரும். அதில் அவர் எல்லாம் நிறைய பாடுறாரு. நேரம் கருதி நான் முடிச்சுக்கிறாரு. கைகண்ட சாத்திரம் பள்ளீரே, மிகவும் கேளீர் பள்ளீரே என்று சொல்லி பள்ளீரை அழைத்து அவன் பாடுகின்றார். அந்த பள்ளி இலக்கியத்தில் முதலாளி ஒருத்தர் இருப்பான், ஆண்டே ஆண்டே என்று சொல்லுவார்கள்.
முறையீது ஆண்டே, நாட்டுவீர் ஆண்டே என்று சொல்லி முதலாளியையும் முன்னிலைப்படுத்தி பாடுகின்றார். அகத்தியர் வைத்திய பிள்ளைத்தமிழ் ஒன்று இருக்கிறது. இதே தான் பார்த்தீங்கன்னா பிள்ளைத்தமிழ் என்று சொன்னால் பொதுவாக 10 பருவங்கள் இருக்கும். யாராவது ஒருத்தர் பாட்டுவடி தலைவராக வச்சு பாடுவாங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அகத்தியரே பாட்டுவடி தலைவராக வச்சு பாடினது. அகத்தியரே எப்படி தன்னையே பாட்டுவடி தலைவராக வச்சு பாடுவார்? இல்லை, யாரோ ஒருத்தர் வந்து அகத்தியர் மேலே அன்பு கொண்டு இருக்கிறாரு, அவர் அகத்தியரை பாட்டுவடி தலைவராக வச்சு பாடியிருக்காரு. அதே அந்த காப்பு செங்கிரை தாள சப்பானி முத்தம் வருகை அம்புலின்னு சொல்லிட்டு 10 பருவங்கள் இருக்குது இல்லையா, அதே 10 பருவங்களை வச்சு பாடுறாங்க. ஆனால் அகத்தியர் தான் பாட்டுவடி தலைவர். வேறு ஒருவர் பாடியிருக்கார், அது அகத்தியர் பெயரால் அது வழங்கப்படுகிறதுன்னு பார்க்குறோம். அகத்தியர் 6 எழுத்து அந்தாதி என்று சொல்லி ஒரு நூல், நம்ம உயிரெழுத்துறது இல்லையா ஆயின்னு சொல்லிட்டு அதை வைத்துக்கொண்டே 4 வரி பாடல் ஒன்று இருக்கிறது. இதை சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன், நேரத்தினோடு அருமை கருதி முடித்து விடுகிறேன். கும்மி பாடல்களும் அவர் பாடியிருக்காரு. கும்மியடி பெண்ணே கும்மியடி என்று சொல்லக்கூடிய அந்த கும்மி பாடல்களை பார்த்தீங்கன்னா மருத்துவம் சம்பந்தப்பட்ட 44 வகையான மருத்துவங்களை சொல்லி குறிப்பாக பெண்களுடைய அந்த பிரசவ காலத்தில் என்னெல்லாம் சாப்பிடணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் அவர் வந்து பதிவு செய்கின்றார். எவ்வளோ முடிச்சிடுற. சரி, நம்ம என்ன சார் செய்யணும் அப்படி கேட்டிங்கன்னா, படிக்கிறது மட்டும் போதாது, அதை பின்பற்ற வேண்டும். அப்பொழுதுதான் நம்மாலே இந்த சித்தர் நூல்களை எல்லாம் நம் பின்பற்றினால் மட்டுமே தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம முன்னேற முடியும் என்பதாக சொல்லி, அப்பொழுதுதான் மரமலா பெருவாழ் வாழ முடியும் என்பதாக சொல்லி, நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.